மகனே, எந்த நாளில் ஒரு களைப்படைந்த தொழிலாளியின் கண்களை பார்த்து அவனது வலியை புரிந்து கொள்கிறாயோ அன்றுதான் நீ உண்மையான முதலாளி ஆவாய். ஆனால் அப்பா, வலி என்பது புத்தகங்களிலும் தான் எழுதப்பட்டிருக்கிறதே. நான் எல்லாவற்றையும் படித்திருக்கிறேனே. இல்லை அருண், வலி புத்தகங்களில் இல்லை, வேர்வையில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேர்வையை நீயேதான் சிந்த வேண்டும். நண்பர்களே, ஒரு மனிதனின் உண்மையான பலம் அவனது செல்வம் அல்ல என்று கூறுவார்கள். அவனது தந்தை அவனுக்கு கொடுத்த பெயரும் அவனது உண்மையான அடையாளம் அல்ல. மனிதனின் உண்மையான பலம் என்பது அவனை பற்றி யாருக்கும் தெரியாத, அவனுக்கு முன்னால் யாரும் தலைவணங்காத அந்த போராட்டமான காலகட்டம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தன் நற்பண்புகளை கைவிடுவதில்லை. இன்றைய கதை அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை பற்றியதுதான். அவனிடம் கோடிக்கணக்கில் செல்வம் இருந்தது. இருந்தபோதிலும் அவன் 6 மாதங்கள் ஒரு சாதாரண ஊழியராக வாழ முடிவெடுத்தான். ஆனால் இந்த முடிவு அவனுடையது அல்ல. இது அவனது தந்தை அவனுக்கு வைத்த ஒரு சோதனை. அந்த சோதனை அவனது சிந்தனையையும் அவனது உலகத்தையும் முழுமையாக மாற்றி அமைத்தது. செல்வ செழிப்புமிக்க அரண்மனையிலிருந்து வெளியேறி தரைத்தளத்தில் நடக்க கற்றுக்கொண்டு மனித நேயத்திற்கு விலையே இல்லை என்பதை உணர்ந்த ஒரு இளைஞனின் கதை இது. சென்னையின் மிகப்பெரிய தொழில் அதிபர்களில் ஒருவராக கருதப்படும் ராஜசேகர் சுந்தரம் தனது நிறுவனமான சுந்தரம் குளோபல் கார்ப்பரேஷன் தலைவராக இருந்தார். ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், டஜன் கணக்கில் தொழிற்சாலைகள், பல நாடுகளுக்கு பரவிய தொழில், நகரத்தின் முன்னணி மனிதர்களுடன் தொடர்பு, இதுவே அவரது அடையாளமாக இருந்தது. சென்னை மண்ணில் எந்த அளவுக்கு தூசி இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுந்தரமையாவின் அலுவலகங்கள் இருப்பதாக மக்கள் கூறுவார்கள். ஆனால் வாழ்க்கையின் இந்த வயதை அடைந்தவுடன் அவருக்கு தனது தொழிலை பற்றிய கவலையை விட தனது ஒரே மகனான அருண் சுந்தரத்தை பற்றிய கவலைதான் அதிகமாக இருந்தது. அருண் வெளிநாட்டில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு திரும்பியிருந்தான். படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன், அனைத்து பாடங்களிலும் முதலிடம் பிடிப்பவன், மிகுந்த புத்திசாலி. ஆனால் அவனது மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் அவன் எப்போதுமே சாதாரண மக்களின் வாழ்க்கையை அருகில் இருந்து பார்த்ததே இல்லை. அவன் என்றைக்கும் பேருந்து கூட்ட நெரிசலில் சிக்கியதில்லை. வாடகை அறையில் இரவை கழித்ததில்லை. மாத கடைசியில் பாக்கெட் காலியாகிவிடுமோ என்ற பயத்தை உணர்ந்ததில்லை. ஒரு நாள் காலையில் ராஜசேகர் சுந்தரம் தனது மகனை தனது படிப்பு அறைக்கு அழைத்தார். அந்த அறையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. இன்றைக்கு ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பதை அங்கிருந்த சுவர்களும் கூட அறிந்திருந்தது போல இருந்தது. ராஜசேகர் மேஜை மீது இருந்த ஒரு ஃபைலை அவனை நோக்கி நகர்த்தி கம்பீரமான குரலில், "இதை படி" என்றார். அருண் அந்த ஃபைலை திறந்தான். அதில் வேறு ஏதோ ஒரு நிறுவனத்தின் பணி நியமன கடிதம் இருந்தது. அவன் ஆச்சரியத்துடன், "அப்பா, இது என்ன?" என்றான். ராஜசேகர் லேசாக புன்னகைத்து, "உன்னுடைய புதிய வேலை" என்றார். அருண் அதிர்ச்சியுடன், "ஆனால் அப்பா, நான் நமது நிறுவனத்தை தானே நிர்வகிக்க வேண்டும். இதெல்லாம் என்ன?" என்று கேட்டான். ராஜசேகர் மிகவும் அமைதியான குரலில் பதிலளித்தார், "நிறுவனத்தை நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அனுப்புகிறேன்." அருணுக்கு எதுவும் புரியவில்லை. அவனது முகத்தில் கேள்விகள் அலைமோதின. ராஜசேகர் தன் நாற்காலியில் இருந்து எழுந்து மெதுவாக நடந்து சென்று ஜன்னல் அருகில் நின்றார். வெளியே சென்னை நகரம் பிரம்மாண்டமாக பறந்திருந்தது. உயர்ந்த கட்டிடங்கள், வேகமாக ஓடும் வாகனங்கள், அவற்றுக்கு இடையே எண்ணற்ற சாதாரண மக்கள். ராஜசேகர் வெளியே பார்த்தபடியே கூறினார், "கீழே நின்று கொண்டு மேலே நோக்கி பார்க்காத ஒரு மனிதனால் மேலே உட்கார்ந்து கொண்டு கீழே உள்ளவர்களின் வலியை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. மகனே, நீ அந்த நாற்காலியில் உட்கார்ந்து விடுவாய். ஆனால் அந்த நாற்காலிக்கு கீழே நிற்கும் மனிதர்களின் கஷ்டங்கள் உனக்கு ஒருபோதும் தெரியாது." அறையில் மீண்டும் சில நொடிகள் ஆழ்ந்த அமைதி நிலவியது. அருண் தன் தந்தையின் முதுகை பார்த்தபடி நின்றான். அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல இருந்தது.
ராஜசேகர் திரும்பி தன் மகனின் கண்களை பார்த்து தொடர்ந்தார். 6 மாதங்களுக்கு நீ வேறு ஒரு நகரத்தில் வாழ்வாய். யாருக்கும் உன்னுடைய உண்மையான பெயர் தெரியக்கூடாது. நீ கோடிக்கணக்கிலான நிறுவனத்தின் வாரிசு என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. அருண் இன்னமும் அமைதியாகவே இருந்தான். ராஜசேகர் தொடர்ந்து பேசினார். நீ ஒரு சிறிய வாடகை அறையில் தங்க வேண்டும். பேருந்து அல்லது சைக்கிளில் அலுவலகம் செல்ல வேண்டும். உனக்கு கிடைக்கும் சாதாரண சம்பளத்திலேயே முழு மாத செலவுகளையும் சமாளிக்க வேண்டும். கார் கிடையாது, வேலைக்காரர்கள் கிடையாது, கிரெடிட் கார்டு கிடையாது. அருண் மெல்லிய குரலில் கேட்டான். யாராவது என்னை அவமானப்படுத்தினால்? ராஜசேகர் ஒரு நொடியும் யோசிக்காமல் பதிலளித்தார். அப்படி நடந்தால் நீ புன்னகையுடன் பொறுத்துக்கொள். ஏனெனில் மற்றவர்களின் அவமானத்தை உனது இதயத்தில் உணரும் நாளில்தான் நீ ஒரு நல்ல மனிதனாகவும் நல்ல தலைவனாகவும் உருவெடுக்கத் தொடங்குவாய். இந்த வார்த்தைகள் அருணின் இதயத்தில் ஆழப்பதிந்தன. சில நொடிகள் அவன் தன் தந்தையின் முகத்தை பார்த்தான். பின்னர் வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் ஃபைலை மூடி உறுதியான குரலில், நான் தயாராக இருக்கிறேன் அப்பா என்றான். ராஜசேகரின் கண்களில் ஒரு மின்னல் பிரகாசித்தது. ஆனால் அதை அவர் மறைத்து கொண்டார். 3 நாட்களுக்கு பிறகு தென்னிந்தியாவின் தொழில் நகரமான கோயம்புத்தூர். காலை நேர குளிர்ந்த காற்றில் ஒரு விசித்திரமான புத்துணர்ச்சி இருந்தது. நகரத்தின் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. மக்கள் தங்களது வேலைகளில் பிஸியாக இருந்தனர். சிலர் ஓடிக்கொண்டிருந்தனர், சிலர் சுமையை சுமந்து சென்றனர், சிலர் யாருக்காகவோ காத்திருந்தனர். அந்த கூட்டத்தில் தோளில் ஒரு சாதாரண பையை மாட்டியபடி ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். லேசான நீல நிற சட்டை, சாதாரண கருப்பு பேண்ட், சற்று பழைய காலணிகள் மற்றும் முகத்தில் எளிய தோற்றம். அவனை பார்ப்பவருக்கு அவன் மிகவும் சாதாரணமானவனாகவே தோன்றும். அவனை பார்த்து உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனும் இவன்தான் நாட்டின் மிகப்பெரிய தொழில் குடும்பத்தின் ஒரே வாரிசு என்று கணிக்க முடியாது. இப்போது அவன் வெறும் அருண் செல்வராஜ். சுந்தரம் என்ற அடையாளம் இல்லை, அந்தஸ்து இல்லை, சுய அடையாளம் இல்லை. தனது புதிய வாழ்க்கையை தொடங்க வந்த ஒரு புதிய ஊழியன் மட்டுமே. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் நகரத்தின் புகழ்பெற்ற நிறுவனமான ஸ்கைலைன் டெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் வெளியே நின்று கொண்டிருந்தான். முன்னால் கண்ணாடியால் ஆன ஒரு உயர்ந்த கட்டிடம் சூரிய ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தது. மக்கள் விலை உயர்ந்த கார்களில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு டிரைவர் கதவை திறக்கிறார். ஒருவர் ஃபோனில் சத்தமாக மீட்டிங் பேசுகிறார். மற்றொருவர் கையில் லேப்டாப் பையை ஏந்தியபடி வேகமாக உள்ளே செல்கிறார். அருண் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு மனதிற்குள் சொல்லிக்கொண்டான், இங்கிருந்துதான் என்னுடைய உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது. அவன் மெதுவாக கட்டிடத்தை நோக்கி நகரத் தொடங்கினான். அப்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு உரத்த ஹாரன் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் சுற்றியிருந்த பலர் திடுக்கிட்டனர். ஒரு பளபளப்பான கருப்பு நிற எஸ்யூவி கார் அவனுக்கு மிகவும் அருகில் வந்து நின்றது. எவ்வளவு அருகில் என்றால் அருண் ஒரு அடி பின்வாங்கும் அளவுக்கு. காரின் கதவு திறக்கப்பட்டு சுமார் 28 வயதுடைய மிகவும் ஸ்டைலான ஒரு பெண் வெளியே வந்தாள். விலை உயர்ந்த ஆடைகள், ஹைஹில்ஸ் காலணிகள் மற்றும் முகத்தில் தன்னம்பிக்கையை விட அதிகமான கர்வம். அவள்தான் நிறுவனத்தின் செயல்பாட்டு தலைவர். அவளது பெயர் சுசித்ரா கார்த்திக். அவள் முதலில் அருணை மேலிருந்து கீழ்வரை பார்த்தாள். பிறகு அவனது பழைய காலணிகளையும் கையில் வைத்திருந்த சாதாரண ஃபைலையும் பார்த்தாள். உதட்டில் ஒரு கேலி புன்னகையுடன் கேட்டாள், புதியவரா? அருண் பணிவுடன் தலை வணங்கி ஆமாம் மேம் என்றான். சுசித்ரா மீண்டும் கேட்டாள், என்ன பதவி? அருண் பதில் அளித்தான், ஜூனியர் ஆபரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் மேம். சுசித்ரா சிரித்துக்கொண்டே கேலியான தொனியில், ஓ அப்படியா, சரி என்றாள். பிறகு அவனை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு நக்கலாக கூறினாள், இங்கே நீ அதிக நாட்கள் தாக்குப்பிடிக்க மாட்டாய் என்று நம்புகிறேன். அருண் சற்று அதிர்ச்சியடைந்தான். ஆனால் தன் முக பாவனைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. சுசித்ரா தொடர்ந்து கூறினாள், இந்த நிறுவனம்
புத்தக அறிவால் ஓடுவதில்லை, புரிகிறதா? இங்கே திறமையும் தைரியமும் வேண்டும். தைரியம். உன்னை போன்றவர்கள் இங்கிருக்கும் வெயிலில் வாடிப்போய் விடுவார்கள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் தன் கம்பீரமான நடையுடன் கட்டிடத்திற்குள் சென்றாள். திரும்பி பார்க்காமல் தன் வார்த்தைகள் அந்த இளைஞனை என்ன செய்தது என்பதை கூட கவனிக்காமல் சென்றாள். அருண் சில நொடிகள் அங்கே அமைதியாக நின்று கொண்டிருந்தான். பிறகு அவனது முகத்தில் ஒரு லேசான புன்னகை வந்தது. அவன் மனதிற்குள் யோசித்தான், மேம், திறமை என்றால் என்ன என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். பிறகு அவன் தன் ஃபைலை சரி செய்து கொண்டு மெதுவாக கட்டிடத்திற்குள் நுழைந்தான். அவனது முதல் சோதனை காத்து கொண்டிருக்கும் அவனது புதிய உலகத்தை நோக்கி சென்றான். அலுவலகத்திற்குள் ஒவ்வொருவரும் தங்களது வேலையில் தீவிரமாக இருந்ததால் புதிதாக வந்த இந்த இளைஞனை பற்றி யாரும் கண்டுகொள்ளவில்லை. வரவேற்பறைக்கு சென்று அருண் தன் ஆவணங்களை காட்டினான். சிறிது நேர முறைமைகளுக்கு பிறகு அவனுக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அதில் அருண் செல்வராஜ், ஜூனியர் ஆபரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் என்று எழுதப்பட்டிருந்தது. அவனுக்கு ஒரு சிறிய கேபின் ஒதுக்கப்பட்டது. அதில் ஒரு பழைய நாற்காலி, ஒரு மரமேஜை மற்றும் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. இதுதான் அவனது புதிய உலகம். இந்த சிறிய மூலையில்தான் அவன் தன்னை நிரூபிக்க வேண்டும். அருண் தன் பையை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்தான். சில நொடிகள் கண்களை மூடி தன் தந்தையின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். பிறகு ஒரு நீண்ட மூச்சை எடுத்துக்கொண்டு வேலைக்கு தயாரானான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது டீம் லீடர் அவனிடம் வந்தார். அவர் பெயர் விகாஸ். முகத்தில் வேலையின் சுமையும் களைப்பும் தெளிவாக தெரிந்தன. அவர் எந்தவித வரவேற்பும் உபசரிப்பும் இன்றி பெரிய ஃபைல் குவியலை அவனது மேஜை மீது வைத்தார். கடுமையான குரலில், இந்த ஃபைல்கள் அனைத்தையும் மாலைக்குள் முடித்துவிட வேண்டும் என்றார். அருண் அந்த ஃபைல்களை பார்த்தான். அவை எவ்வளவு அதிகமாக இருந்தன என்றால் ஒரே ஆளிடம் ஒப்படைக்கப்பட்ட 2 ஊழியர்களின் வேலை போல தெரிந்தது. மற்ற ஊழியர்கள் தூரத்தில் இருந்து இதை பார்த்து தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். புதிய பையன் முதல் நாளிலேயே தோல்வியை ஒப்புக்கொள்வான் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது போல இருந்தது. ஆனால் அருண் எதுவும் சொல்லவில்லை, எந்த புகாரும் செய்யவில்லை, எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவன் ஃபைலின் முதல் பக்கத்தை திறந்து அமைதியாக வேலையில் மூழ்கினான். காலை நேரம் எப்போது மதியமாக மாறியது என்று அருணுக்கு தெரியவில்லை. அவன் பசி தாகம் கூட அறியாமல் அவ்வளவு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தான். மதியமானதும் மற்ற ஊழியர்கள் அனைவரும் தன் உணவிற்காக எழுந்து சென்று விட்டனர். தலைமை காலியானது. ஆனால் அருண் தன் இருக்கையை விட்டு எழவில்லை. அவன் அதே கவனத்துடன் ஒவ்வொரு ஃபைலையும் சரிபார்த்து எண்களை ஒப்பீடு செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் சுசித்ரா கார்த்திக் அந்த வழியாக சென்றாள். அனைவரும் வெளியே சென்றுவிட்ட நிலையிலும் புதிய பையன் இன்னும் நாற்காலியில் குனிந்து வேலை செய்வதை கண்டாள். அவள் நின்று சற்று ஆச்சரியத்துடன், மதிய உணவு சாப்பிடவில்லையா என கேட்டாள். அருண் தலையை உயர்த்தாமல் லேசான புன்னகையுடன், முதலில் இந்த வேலையை முடித்து விடுகிறேன் மேம், பிறகு நிதானமாக சாப்பிடுகிறேன் என்றான். சுசித்ரா கேலியாக சிரித்து, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்வதால் யாரும் மேனேஜர் ஆகிவிட முடியாது, புரிகிறதா? இங்கே உழைப்பு வேலை செய்யாது, தந்திரம்தான் வேலை செய்யும் என்றாள். அருண் இந்த முறை நிமிர்ந்து அவளது கண்களை பார்த்து அமைதியான குரலில், உழைப்பு என்றுமே வீண் போகாது மேம். அது ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக திரும்பி வரும் என்றான். சுசித்ராவிடம் இந்த பதிலுக்கு எந்த பதிலும் இல்லை. அவள் சில நொடிகள் அருணை பார்த்தாள். பிறகு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் அவளது மனதிற்குள் ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றியது. அந்த சாதாரணமான தோற்றம் கொண்ட இளைஞனின் கண்களில் ஒரு தனித்துவமான அமைதியும் சாதாரண ஊழியர்களிடம் காணப்படாத ஒரு தன்னம்பிக்கையும் இருந்தது. மாலை வேளையில் சாத்தியமில்லை என்று தோன்றிய அந்த அனைத்து வேலைகளையும் அருண் முடித்துவிட்டான். அவன் அந்த ஃபைல்களை விகாஸிடம் கொண்டு போய் வைத்தபோது விகாஸ் தயக்கத்துடன் அதை எடுத்தார். அதில் ஏராளமான தவறுகள் இருக்கும் என்று அவர் நம்பியது போல இருந்தது. ஆனால் அவர் பக்கங்களை புரட்ட புரட்ட அவரது கண்கள் விரிந்தன.
முழு அறிக்கையிலும் ஒரு தவறு கூட இல்லை. ஒவ்வொரு தகவலும் சரியாக, நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் இருந்தது. விகாஸ் முதன்முறையாக அருணை சரியாக பார்த்து சற்று வியப்புடன் நல்ல வேலை என்றார். வெறும் இந்த 2 வார்த்தைகள்தான். பாராட்டும் இல்லை, பெரிய புகழ்ச்சியும் இல்லை. ஆனால் அருணுக்கு இந்த முதல் நாளில் அந்த 2 வார்த்தைகள் மிகப்பெரிய பரிசை விட குறையாததாக இருந்தது. அவன் புன்னகையுடன் தலையசைத்து தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினான். வெளியே மாலை நேரத்தின் இருள் கோவை வானத்தில் இறங்கிக் கொண்டிருந்தது. அடுத்த சில நாட்களில் அருணுக்கு தொடர்ந்து கடினமான வேலைகள் கொடுக்கப்பட்டன. சில நேரங்களில் அவன் நள்ளிரவு வரை அலுவலகத்தில் இருக்க வேண்டியிருந்தது. சில நேரங்களில் விடுமுறை நாட்களிலும் கூட அழைக்கப்பட்டான். சில சமயம் வேண்டுமென்றே அவனை சிக்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட வேலைகளும் கொடுக்கப்பட்டன. ஆனால் அருண் ஒரு வார்த்தை கூட புகார் செய்யவில்லை. அவன் ஒவ்வொரு வேலையையும் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு முழு மனதுடன் முடித்தான். மெல்ல மெல்ல அவனது இந்த நற்குணம், அவனது அர்ப்பணிப்பு சில ஊழியர்களின் கவனத்தை ஈர்த்தது. முன்பு அவனை கேலி செய்தவர்கள் இப்போது அவனிடம் பேசத் தொடங்கினர். நட்பாக பழகத் தொடங்கினர். அலுவலக சூழல் அவனுக்கு மெதுவாக மாறத் தொடங்கியது. அந்த நட்பான முகங்களில் ஒருவர் தீனா. சுமார் 40 வயதுடைய ஒரு சாதாரண நேர்மையான ஊழியர். அவர் கடந்த 20 ஆண்டுகளாக அதே நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். அவரது முகத்தில் காலத்தின் களைப்பும் பொறுப்புகளின் பாரமும் தெளிவாக தெரிந்தது. ஒரு நாள் டீ அருந்தும்போது தீனா அருணிடம் கேட்டார், அருண் தம்பி, உனக்கு கோபமே வராதா? இவ்வளவு வேலை, இவ்வளவு பேச்சுக்கள் இருந்தாலும் நீ எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? அருண் புன்னகைத்து, கோபம் வரும் அங்கிள், கோபம் வரத்தான் செய்கிறது என்றான். தீனா ஆச்சரியத்துடன், பின் ஏன் அதை காட்டுவதில்லை என கேட்டார். அருண் டீ டம்ளரை கீழே வைத்துவிட்டு, ஏனெனில் கோபம் மனிதனின் முடிவுகளை பாழாக்கிவிடும். கோபத்தில் எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் பெரும்பாலும் தவறாகவே முடியும். அதனால் நான் கோபத்தை என் மீது ஆதிக்கம் செலுத்த விடுவதில்லை என்றான். தீனா சில நொடிகள் அவனை உற்று கவனித்துவிட்டு மெதுவாக கூறினார், நீ மற்றவர்களைப் போல இல்லை தம்பி. உன்னிடம் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதே நாள் மாலையில் அலுவலகம் மூடும் நேரம் வந்தபோது பெரும்பாலானோர் வீட்டிற்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தனர். திடீரென்று அந்த தளம் முழுவதிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஒரு நொடியில் எல்லாமே இருளில் மூழ்கியது. அனைத்து கம்ப்யூட்டரும் அணைந்தன. சர்வர் முடங்கியது. எங்கும் பரபரப்பும் பதற்றமும் தொற்றிக்கொண்டது. மக்கள் பயந்து அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினர். ஏனெனில் அடுத்த நாளே மிகப்பெரிய கிளையண்ட் மீட்டிங் இருந்தது. அனைவருக்கும் தெரிந்திருந்தது, சர்வர் உடனடியாக செயல்படவில்லை என்றால் முக்கியமான டேட்டா சிக்கிக்கொள்ளும். நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்படும். ஐடி குழு வந்து சேர குறைந்தது 2 மணி நேரமாகும். அவ்வளவு நேரம் யாரிடமும் இல்லை. அலுவலகம் முழுதும் பதற்றத்திலும் கவலையிலும் மூழ்கியது. அனைவரின் முகத்திலும் கவலை கோடுகள் தெரிந்தன. இந்த குழப்பத்திற்கு இடையே அருண் அமைதியாக எழுந்து மெதுவாக சர்வர் அறை நோக்கி நடந்தான். அங்கே இருந்த இயந்திரங்களை ஒரு மருத்துவர் நோயாளியை பரிசோதிப்பது போல மிக கவனமாக பார்த்தான். சில நிமிடங்கள் வயரிங், இணைப்புகள் மற்றும் அமைப்பின் வெவ்வேறு பகுதிகளை நுணுக்கமாக பரிசோதித்தான். பிறகு ஒரு சிறிய ஆனால் மிக துல்லியமான தொழில்நுட்ப மாற்றத்தை செய்தான். சில நொடிகளில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. திடீரென்று அலுவலகத்தின் அனைத்து திரைகளும் மீண்டும் பிரகாசித்தன. சர்வர் மீண்டும் இயங்கத் தொடங்கியது. கம்ப்யூட்டர்கள் அனைத்தும் உயிர் பெற்றன. மக்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர். பலர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. சுசித்ரா கார்த்திக்கும் அந்த சத்தத்தை கேட்டு சர்வர் அறையை நோக்கி ஓடி வந்தாள். அருண் ஒரு மூலையில் நின்று கொண்டு அமைதியாக தன் கைகளை துடைத்து கொண்டிருந்தான். எதுவுமே நடக்காதது போல. அவள் மிகவும் ஆச்சரியத்துடன் கேட்டாள், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இது ஐடி ஆட்களின் வேலைதானே? அருண் ஒரு லேசான புன்னகையுடன் மிகுந்த பணிவோடு பதிலளித்தான். சின்னதாக சில விஷயங்கள் தெரியும் மேம். எப்போதோ கற்றுக்கொண்டதுதான்.
சுசித்ரா முதன்முறையாக சில நொடிகள் அப்படியே அமைதியானாள். ஆனால் அவளது முகத்தில் இப்போது நம்பிக்கைக்கு பதிலாக ஆழமான சந்தேகம்தான் இருந்தது. இந்த சாதாரணமான தோற்றம் கொண்ட இளைஞனிடம் வெளியே தெரியாத ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவள் தெளிவாக உணர்ந்தாள். ஒரு சாதாரண ஜூனியர் ஊழியரிடம் இருக்க முடியாத ஏதோ ஒன்று. அன்று இரவு தன் ஆடம்பர ஃப்ளாட்டில் அமர்ந்திருந்த சுசித்ராவின் மனதில் மீண்டும் மீண்டும் அதே கேள்விகள் சுழன்று கொண்டிருந்தன. கடினமான வேலையை கூட நிமிடங்களில் செய்து முடிக்கும் ஒரு ஜூனியர் ஊழியன், ஐடி ஆட்களை விடவும் தொழில்நுட்ப அமைப்பை சிறப்பாக புரிந்து கொள்பவன். உண்மையில் இவன் யார்? இந்த ரகசியத்தின் ஆழத்திற்கு சென்றே தீர வேண்டும் என்று அவள் முடிவெடுத்தாள். அவள் தன் போனை எடுத்து நிறுவனத்தின் மனிதவள துறைக்கு அழைத்தாள். மறுமுனையில் போன் எடுக்கப்பட்டதும் அவள் ஒரே விஷயத்தை தான் கூறினாள். எனக்கு இந்த புதிய ஊழியன் அருண் செல்வராஜின் முழு பின்னணி அறிக்கை வேண்டும். நாளை காலைக்குள் என் மேஜை மீது இருக்க வேண்டும். போனை வைக்கும்போது அவளது முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை இருந்தது. ஆனால் தான் அறிய விரும்பும் அந்த உண்மையே ஒரு நாள் தன் முழு வாழ்க்கை சிந்தனையையும் வேரோடு உலுக்கி போடப் போகிறது என்பதை அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. நண்பர்களே, சில நேரங்களில் காலம் மனிதனை அப்படிப்பட்ட பாதைகளுக்கு அழைத்து செல்கிறது. அங்கே அவனது அடையாளம் அல்ல, அவனது பொறுமை சோதிக்கப்படுகிறது. அங்கே அவனது பெயர் அல்ல, அவனது குணநலன் எடை போடப்படுகிறது. அருணுக்கும் இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. ஒருபுறம் அவன் தன் தந்தையின் சோதனையில் ஒவ்வொரு அடியாக முன்னேறி கொண்டிருந்தான். மறுபுறம் சுசித்ரா கார்த்திக் அவனது கடந்த கால திரையை விலக்க முயன்று கொண்டிருந்தாள். இந்த 6 மாத பயணம் அருணின் சோதனை மட்டுமல்ல, ஒரு மனிதனை அவனது ஆடைகளை கொண்டும் அவனது தகுதியை கொண்டும் மதிப்பிடுபவர்களின் சிந்தனைக்கான சோதனையும் கூட. இந்த கதை இப்போதுதான் தொடங்கியிருந்தது. இனி வரவிருப்பவை பல மாற்றங்களை கொண்டு வரப் போகிறது. பல விஷயங்கள் உடையப் போகின்றன. பல விஷயங்கள் உருவாகப் போகின்றன. காலை நேரத்தின் முதல் கதிர்களுடனே சுசித்ரா கார்த்திக் தன் கேபினுக்கு வந்து சேர்ந்திருந்தாள். அவளது மேஜை மீது ஒரு மூடப்பட்ட உரை இருந்தது. அதில் அருண் செல்வராஜ் பின்னணி அறிக்கை என்று எழுதப்பட்டிருந்தது. அதற்குள் ஏதோ பெரிய ரகசியம் ஒளிந்திருப்பது போல. அவள் மிகுந்த ஆவலுடன் அந்த உரையை திறந்தாள். அவளது கண்கள் வேகமாக ஒவ்வொரு வரியையும் படித்து கொண்டே சென்றன. ஆனால் அவள் படிக்க படிக்க அவளது முகத்தில் ஆச்சரியத்திற்கு பதிலாக குழப்பமே அதிகரித்தது. அறிக்கையில் அசாதாரணமான விஷயம் எதுவுமே இல்லை. அதில் அருண் செல்வராஜ் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு சிறிய வாடகை அறையில் தங்கி இருக்கிறான். பேருந்தில்தான் அலுவலகத்திற்கு வந்து செல்கிறான். அவனது கடந்த கால சான்றுகள் அனைத்தும் மிகவும் சாதாரணமானவை. சிறப்பு பட்டங்கள் எதுவும் இல்லை, பெரிய பெயர் இல்லை, எந்த ஒரு உயர்ந்த செல்வாக்கும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. சுசித்ரா அந்த அறிக்கையை 2-3 முறை படித்தாள். பிறகு அதை மேஜை மீது தூக்கி போட்டுவிட்டு மெதுவாக முணுமுணுத்தாள். இல்லை, இது முழு உண்மையாக இருக்க முடியாது. கோடிக்கணக்கான ப்ராஜெக்டின் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளும் ஒரு பையன், ஐடி ஆட்களுக்கு முன்பாகவே சர்வரை சரி செய்யும் ஒரு பையன் அவ்வளவு சாதாரணமானவனாக இருக்க முடியாது. அவனது மனதில் சந்தேகம் மேலும் ஆழமடைந்தது. இந்த அறிக்கை அரைகுறையானது அல்லது வேண்டுமென்றே ஏதோ மறைக்கப்பட்டுள்ளது என்று அவள் நினைத்தாள். அவள் தன் நாற்காலியில் பின்னால் சாய்ந்து கூரையை பார்த்தபடி இந்த புதிரை எப்படி அவிழ்ப்பது என்று யோசிக்கத் தொடங்கினாள். ஒரு சாதாரண ஊழியன் உண்மையிலேயே இவ்வளவு திறமைசாலியாக இருக்க முடியும் என்பதை ஒப்புக்கொள்ள அவளது அகந்தை தயார் நிலையில் இல்லை. மறுபுறம் அலுவலகத்தின் மற்றொரு பகுதியில் அருண் தன் வேலையில் முன்பை விட அதிகமாக மூழ்கியிருந்தான். கடந்த சில வாரங்களில் அவனது வேலை அவ்வளவு சிறப்பாக மாறியிருந்தது என்றால், இப்போது நிறுவனத்தின் பல மூத்த அதிகாரிகள் கூட எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பும் அவனது ஆலோசனையை கேட்கத் தொடங்கினர். இது சிறிய விஷயம்தான். ஆனால் நிறுவனத்தின் சூழலில்
இதன் தாக்கம் பெரியதாக இருந்தது. ஒரு ஜூனியர் ஊழியரின் கருத்தை மூத்த அதிகாரிகள் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது மிகப்பெரிய விஷயமே. அருண் எப்போதுமே யாரை பற்றியும் தவறாக பேசுவதில்லை. யாருடைய புகழையும் பறித்து கொள்வதில்லை. யாராவது தவறு செய்தால் எல்லார் முன்னாடியும் கண்டிப்பதற்கு பதிலாக தனியாக அழைத்து எடுத்துரைப்பான். இந்த குணம் மெல்ல மெல்ல மக்களின் இதயங்களில் அவனுக்கு ஓர் இடத்தை பிடித்து தந்தது. ஒரு நாள் மதிய வேளையில் அருண் தன் மேஜையில் ஓர் அறிக்கையை தயார் செய்து கொண்டிருந்தான். தீனா அவனிடம் வந்தார். அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான கவலை இருந்தது. அவர் மெதுவாக அருணின் தோளில் கை வைத்து, "தம்பி, எனக்கு கொஞ்சம் உதவி செய்வாயா? ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டேன்" என்றார். அருண் உடனடியாக தன் வேலையை நிறுத்திவிட்டு, "சொல்லுங்கள் அங்கிள், என்ன விஷயம்?" என்றான். தீனாவின் கண்களில் ஈரம் ததும்பியது. தனது மூத்த மகளின் உடல்நிலை திடீரென மிகவும் மோசமடைந்து விட்டதாகவும் மருத்துவமனையில் பெரிய தொகையை கட்ட சொல்லியிருப்பதாகவும், ஆனால் அது தன்னிடம் இல்லை என்றும் கூறினார். "நான் நிறுவனத்திடம் அட்வான்ஸ் கேட்டேன், ஆனால் மேலிருந்து அனுமதி கிடைக்கவில்லை. இன்று மாலைக்குள் பணம் கட்டவில்லை" என்றால். அருண் தீனாவின் பேச்சை நடுவிலேயே தடுத்து அமைதியான குரலில், "அங்கிள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். மகளின் உடல்நிலைதான் முதன்மையானது" என்றான். அவன் சில நொடிகள் யோசித்தான். பிறகு, "நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள். பணத்திற்கு ஏற்பாடு ஆகிவிடும்" என்றான். தீனா ஆச்சரியமடைந்தார். "தம்பி, நீயே ஒரு ஜூனியர் ஊழியர். உன்னுடைய சம்பளம் எவ்வளவு என்று எனக்கு தெரியும். உன்னால் எப்படி?" என்றார். அருண் மீண்டும் அவரது பேச்சை தடுத்தான். "அங்கிள், சில விஷயங்கள் பணத்தை விட பெரியவை. நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் உங்கள் மகளின் அருகில் செல்லுங்கள்." தீனாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் நடுங்கும் கரங்களால் அருணின் கையை பிடித்து கொண்டு, "கடவுள் உன்னை எப்போதும் நன்றாக வைத்திருக்கட்டும் தம்பி" என்றார். அன்று மாலை அருண் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக தன் சில அவசியமான ஏற்பாடுகளை செய்து தீனாவிற்கு உதவினான். இந்த விஷயம் அலுவலகத்தில் யாருக்கும் தெரிய வரவில்லை. ஆனால் ஒரு நபர் இதை தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டார். அவள்தான் சுசித்ரா கார்த்திக். தீனாவின் கண்களில் கண்ணீர் இருப்பதையும் அருண் அவருக்கு ஏதோ புரிய வைப்பதையும் அவள் பார்த்தாள். பின்னர் அவள் விசாரித்தபோது முழு விஷயமும் அவளுக்கு தெரிய வந்தது. தன் சொந்த சம்பளமே மிக குறைவாக இருக்கும் ஒரு ஜூனியர் ஊழியன் வேறொருவருக்கு இவ்வளவு பெரிய உதவியை எப்படி செய்ய முடியும் என்று அவள் வியந்தாள். இந்த விஷயம் அவளது சந்தேகத்தை மேலும் ஆழமாக்கியது. இவன் உண்மையிலேயே சாதாரணமானவனாக இருந்தால் இவ்வளவு பெரிய தொகை அவனுக்கு எங்கிருந்து வரும்? நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ பெரிய ரகசியம் இருக்கிறது என்று யோசித்தாள். அவளது ஆர்வம் இப்போது வெறியாக மாறத் தொடங்கியது. சில நாட்களுக்கு பிறகு நிறுவனத்திற்கு ஒரு பெரிய நற்செய்தி வந்தது. ஸ்கைலைன் டெக் நிறுவனத்திற்கு ஒரு வெளிநாட்டு வாடிக்கையாளரின் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கிடைத்தது. அது நிறுவன வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒப்பந்தமாகும். இந்த செய்தியால் அலுவலகம் முழுவதும் உற்சாகத்தில் திளைத்தது. சிஇஓ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார். கான்ஃபரன்ஸ் ஹாலில் அனைத்து மூத்த அதிகாரிகளும் வீற்றிருந்தனர். சிஇஓ கம்பீரமான குரலில், "இந்த ப்ராஜெக்ட் நம் நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியமானது. இதில் சிறு தவறுக்கும் இடமில்லை. முழு உலகத்தின் பார்வையும் நம்மீது இருக்கும்" என்றார். ஹால் முழுவதும் அமைதியாக இருந்தது. ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பின் தீவிரத்தை புரிந்து கொண்டனர். அப்போது சுசித்ரா முன்வந்து, "சார், இந்த ப்ராஜெக்டை நமது சீனியர் டீம் கையாளும். இவ்வளவு பெரிய வேலைக்கு அனுபவமே மிக முக்கியம்" என்றாள். அவளது வார்த்தைகளில் இதில் எந்த புதிய ஊழியருக்கும் இடமில்லை என்ற தெளிவான சிக்னல் இருந்தது. ஆனால் இதுவரை அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த நிறுவனத்தின் இயக்குனர் திடீரென பேசினார். "அருண் செல்வராஜும் இந்த டீமில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்." அறையில் இருந்த பலர் அதிர்ச்சியடைந்தனர். ஒரு ஜூனியர் ஊழியன் இவ்வளவு பெரிய மற்றும் முக்கியமான ப்ராஜெக்டிலா? இதை யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை. சுசித்ராவின் முகத்தின் நிறம் மாறியது.
அவளது கண்களில் தெளிவான எரிச்சல் தெரிந்தது. ஆனால் இயக்குனருக்கு முன்னால் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. மீட்டிங் முடிந்ததும் சுசித்ரா அருணை தன் கேபினுக்கு அழைத்தாள். கதவு மூடியதும் அவள் ஒரு கனமான ஃபைலை அவனிடம் நீட்டி கடுமையான குரலில், கேள், இந்த ப்ராஜெக்டில் ஒரு சிறிய தவறு நடந்தாலும் முதலில் உன்னுடைய பெயர்தான் இந்த டீமிலிருந்து நீக்கப்படும், புரிகிறதா என்றாள். அருண் மிகவும் அமைதியாக ஃபைலை கையில் வாங்கி, நான் என் முழு முயற்சியையும் செய்கிறேன் மேம் என்றான். சுசித்ரா லேசான கேலி புன்னகையுடன், முயற்சி அல்ல, எனக்கு துல்லியம் வேண்டும். இந்த ப்ராஜெக்டில் சிறந்தவை மட்டுமே செல்லுபடியாகும், நல்லது எல்லாம் இல்லை என்றாள். அருண் தலையை மட்டும் அசைத்துவிட்டு எந்த விவாதமும் செய்யாமல் வெளியே சென்றான். அவனது முகத்தில் எந்த பதற்றமோ பயமோ இல்லை, ஒரு அமைதியான தன்னம்பிக்கை மட்டுமே இருந்தது. அன்று இரவு அலுவலகத்தின் பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. கட்டிடம் முழுவதும் ஆழ்ந்த அமைதி நிலவியது. ஆனால் ஒரு கேபினில் மட்டும் இன்னும் வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது. அது அருணின் இருக்கை. அவன் தொடர்ந்து தன் கம்ப்யூட்டரில் குனிந்தபடி ப்ராஜெக்ட் அறிக்கையை தயார் செய்து கொண்டிருந்தான். மணி நேரங்கள் கடந்தன. ஆனால் அவனது கவனத்தில் எந்த குறைபாடும் வரவில்லை. அப்போது பின்னால் இருந்து ஒரு பழகிய குரல் கேட்டது. இன்னும் வீட்டிற்கு செல்லவில்லையா? அருண் திரும்பி பார்த்தான். அவர் தீனா. அவரது கைகளில் 2 கப் சூடான டீ இருந்தது. அவரது மகள் இப்போது நலமாக இருந்தாள். அவரது கண்களில் அருணை பற்றிய ஆழ்ந்த நன்றியுணர்வு இருந்தது. தீனா ஒரு கப்பை அருணிடம் நீட்டி அன்பான குரலில், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் தம்பி, உடம்பையும் பார்த்துக்கொள் என்றார். அருண் டீ கப்பை பிடித்தபடி புன்னகைத்து, ஏனென்றால் நான் தோற்பதற்காக இங்கு வரவில்லை அங்கிள், கையில் எடுத்த வேலையை முடித்துவிட்டுத்தான் ஓய்வெடுப்பேன் என்றான். தீனா சில நொடிகள் அவனை அன்போடு பார்த்துவிட்டு, உன்னிடம் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது தம்பி, நீ இந்த சாதாரண அலுவலகத்திற்காக பிறந்தவன் இல்லை, இதை என் மனம் சொல்கிறது என்றார். அருண் சாதுரியமாக பேச்சை மாற்றி, அங்கிள், நீங்கள் 20 வருடங்களாக இங்கே வேலை செய்கிறீர்கள். எப்போதாவது உங்கள் உழைப்பிற்கு மதிப்பில்லை என்று தோன்றியதுண்டா எனக் கேட்டான். தீனாவின் கண்களில் ஒரு பழைய வலி வெளிப்பட்டது. அவர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு, பலமுறை தம்பி, பலமுறை தோன்றியது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விடலாம் என்று பலமுறை தோன்றியது என்றார். அருண் கேட்டான், பின் ஏன் போகவில்லை? தீனாவின் கண்கள் கலங்கின. அவர் நடுங்கும் குரலில், ஏனென்றால் வீட்டில் என் நோயாளி மனைவியும் 2 மகள்களும் எனக்காக காத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் மனிதன் தன் சுயமரியாதையை விட தன் குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறான் தம்பி. பசிக்கு முன்னால் மானமும் பலமுறை தலைவணங்கி விடுகிறது என்றார். இதை கேட்டதும் அருண் சில நொடிகள் முற்றிலும் அமைதியானான். அன்று இரவுதான் முதன்முறையாக அவனுக்கு ஒரு விஷயம் ஆழமாக புரிந்தது. வேலை என்பது வெறும் சம்பளம் மட்டுமல்ல, அது ஒருவரது வீட்டின் உணவு, ஒருவரது குழந்தைகளின் எதிர்காலம், ஒருவரது கனவுகளின் வாழ்வாதாரம். அடுத்த நாள் காலையிலிருந்து ப்ராஜெக்ட் வேலை முழு வேகத்தில் தொடங்கியது. டீமின் மற்றவர்கள் தங்களது பகுதி வேலையை மெதுவாக செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அருண் வித்தியாசமாக செய்தான். அவன் முழு ஃபைலையும் ஒரு புதிய கோணத்தில் பார்க்க தொடங்கினான். பழைய புள்ளி விவரங்களை சரிபார்க்கும்போது கடந்த பல மாதங்களாக யாருடைய கண்ணிலும் படாத பல கடுமையான தவறுகளை அவன் கண்டுபிடித்தான். இந்த தவறுகள் கவனிக்கப்படாமல் போயிருந்தால் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். அருண் அந்த தவறுகளை கண்டுபிடித்தது மட்டுமன்றி அவற்றை சரி செய்வதற்கான சிறந்த வழியையும் தயார் செய்தான். அருண் தயாரித்த அறிக்கை இயக்குனரின் முன்னால் சென்றபோது அவர் அதை பார்த்து வியந்து போனார். அவர் அறிக்கையை கவனமாக படித்துவிட்டு தலையை உயர்த்தி எல்லாரையும் பார்த்து, இந்த ஆய்வை தயாரித்தவரின் சிந்தனை மிகவும் வித்தியாசமானது, மிகவும் ஆழமானது. இவ்வளவு நுணுக்கமான வேலையை நான் அரிதாகவே பார்த்திருக்கிறேன் என்றார். அங்கிருந்த சுசித்ரா
உடனடியாக நடுவில் புகுந்து, சார், இது முழு டீமும் சேர்ந்து செய்த வேலை என்றாள். அவள் எந்த சூழலிலும் இந்த பெருமையை அருணுக்கு கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் இயக்குனர் உடனடியாக பதிலளித்தார். இல்லை, இது ஒரே ஒரு மூளையின் சிந்தனை. இவ்வளவு தெளிவான சிந்தனை முழு டீமிற்கும் இருக்க முடியாது. அறை ஒரு நொடி அமைதியானது. இயக்குனர் யாரை பற்றி பேசுகிறார் என்பதை சுசித்ரா புரிந்து கொண்டாள். அந்த நாளுக்கு பிறகு சுசித்ராவின் மனதில் ஒரு விசித்திரமான குழப்பம் தொடங்கியது. ஒருபுறம் அவளது அகந்தை, ஒரு ஜூனியர் ஊழியன் இவ்வளவு திறமைசாலியாக இருப்பதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. மறுபுறம் உண்மை அவளது கண்களுக்கு முன்பாக மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து கொண்டிருந்தது. இனி அமைதியாக இருக்கக்கூடாது என்று அவள் மனதிற்குள் முடிவெடுத்தாள். ஹெச்ஆர் அறிக்கை அரைகுறையாக இருந்தால் நானே இந்த பையனின் உண்மையை கண்டுபிடிப்பேன் என்று நினைத்தாள். அவளது சந்தேகம் இப்போது திரும்ப முடியாத ஒரு கட்டத்தை எட்டியிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு நிறுவனத்தின் சார்பில் தொழிற்பயணம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைத்து ஊழியர்களும் ஒரு பேருந்தில் மற்றொரு நகரத்தில் உள்ள பெரிய தொழிற்சாலையை பார்க்க செல்ல வேண்டும். அதிகாலை வேளையில் அனைவரும் பேருந்தில் அமர்ந்திருந்தனர். சூழலில் ஒரு சுற்றுலா போன்ற மகிழ்ச்சி நிலவியது. அருண் எப்போதும் போல எந்த ஆடம்பரமும் இன்றி கடைசி இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். சுசித்ராவும் அதே பேருந்தில் முன் இருக்கையில் தன் சகாக்களுடன் இருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு பேருந்து தன் இலக்கை நோக்கி புறப்பட்டது. ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. மக்கள் சிரித்து பேசி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தனர். ஆனால் வழியில் வானிலை திடீரென மாறியது. மலைப்பாதை தொடங்கியதும் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. சாலை வழுக்கலாக மாறியது. முன்னால் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. டிரைவர் மிகவும் கவனமாக மெதுவாக பேருந்தை ஓட்டி கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று எதிரே ஒரு அதிவேக லாரி வந்தது. லாரியிடமிருந்து தப்பிப்பதற்காக டிரைவர் திடீரென ஸ்டியரிங்கை திருப்பினார். ஈரமான சாலையில் பேருந்தின் கட்டுப்பாடு இழந்தது. ஒரு நொடி பேருந்து கவிழ்ந்துவிடும் போல தோன்றியது. ஆனால் டிரைவர் எப்படியோ அதை சாலையோரமாக கொண்டு சென்று நிறுத்தினார். பேருந்துக்குள் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. சிலர் பயத்தில் அலறினர், சிலர் அழத் தொடங்கினர், சிலர் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு ஆதரவு தேடினர். இந்த குழப்பத்திற்கு இடையே திடீரென டிரைவரின் நெஞ்சில் பலத்த வலி ஏற்பட்டது. அவரது முகம் வெளுத்து போனது. அவர் ஸ்டியரிங் மீதே சாய்ந்தார். இதை கண்டதும் சூழல் முழுவதும் பயத்தால் நிரம்பியது. இப்போது பேருந்தும் நின்றிருந்தது. டிரைவரும் சுயநினைவை இழந்து கொண்டிருந்தார். என்ன செய்வதென்று யாருக்கும் புரியவில்லை. பெண்கள் அழுது கொண்டிருந்தனர். ஆண்கள் பதற்றத்தில் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தனர். சுசித்ராவும் தன் இருக்கையிலேயே உறைந்து போயிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த தன்னம்பிக்கை மறைந்து போயிருந்தது. இந்த ஆபத்தான நேரத்தில் என்ன செய்வதென்று யாருக்கும் எதுவும் தோன்றவில்லை. அப்போது பேருந்தின் பின்னால் இருந்து அருண் வேகமாக முன்வந்தான். அவனது கண்களில் பதற்றம் இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான உறுதிப்பாடு இருந்தது. அவன் முதலில் டிரைவரின் நாடியை பரிசோதித்தான். பிறகு உடனடியாக உரத்த ஆனால் அமைதியான குரலில் மக்களிடம், பதற்றப்படாதீர்கள், எல்லாரும் அமைதியாக இருங்கள். யாராவது உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்யுங்கள். இருவர் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள். மற்ற அனைவரும் சற்று பின்னால் நகருங்கள். டிரைவருக்கு காற்று வேண்டும் என்றான். அவனது குரலில் இருந்த தன்னம்பிக்கையும் அமைதியும் அனைவரும் எந்த கேள்வியும் கேட்காமல் அவனது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய செய்தது. ஒரு நொடிக்கு முன் பதற்றத்தில் சிதறிப்போயிருந்த மக்கள் இப்போது அவனது வழிகாட்டலில் ஒழுங்குபட்டனர். அருண் மிகுந்த கவனத்துடன் டிரைவரை சரியான நிலையில் படுக்க வைத்தான். அவர் சுவாசிப்பதை எளிதாக்குவதற்காக அவரது ஆடைகளை தளர்த்தினான். பிறகு டிரைவரின் இதயத் துடிப்பையும் சுவாசத்தையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயலும் சில முதலுதவி உத்திகளை கையாண்டான். அவனது விரல்கள் இதையெல்லாம் பலமுறை செய்தது போல மிக திறம்பட செயல்பட்டன. சில நிமிடங்களில்
அருணின் உழைப்பு பலன் தந்தது. டிரைவரின் நிலைமை சற்று சீரடைய தொடங்கியது. அவரது சுவாசம் இயல்பு நிலைக்கு வந்து முகத்தில் லேசான உயிர் மீண்டது. அப்போது தூரத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் சைரன் சத்தம் கேட்டது. ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது. மருத்துவர்கள் டிரைவரை தங்களது பராமரிப்பில் எடுத்துக்கொண்டனர். பரிசோதனைக்கு பிறகு ஒரு மருத்துவர் அருணை பார்த்து, நீங்கள் சரியான நேரத்தில் இதையெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தால், இன்னும் ஒரு 5 நிமிடம் தாமதமாகி இருந்தால் கூட இவருடைய நிலைமை மிகவும் மோசமாகி இருக்கும். நீங்கள் இவருடைய உயிரை காப்பாற்றி விட்டீர்கள் என்றார். இதை கேட்டதும் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பேருந்து முழுவதும் அருண் மீது ஒரு மரியாதையான உணர்வு பொங்கியது. மக்கள் அவனுக்கு நன்றி கூறத் தொடங்கினர். சிலர் அவனது கரங்களை பற்றினர். சிலர் அவனது முதுகை தட்டி கொடுத்தனர். சுசித்ரா சற்று தொலைவில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இன்று முதன்முறையாக அந்த அகந்தை இருக்கவில்லை. மாறாக ஒரு ஆழமான ஆச்சரியமும் குழப்பமும் தான் இருந்தது. அவள் மெதுவாக அருணின் அருகில் வந்து மெல்லிய குரலில் கேட்டாள், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இது மருத்துவர்களின் வேலைதானே? அருண் தன் கைகளை துடைத்தபடி ஒரு லேசான புன்னகையுடன், சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு புத்தகங்களில் கிடைக்காத எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விடுகிறது மேம் என்று பதிலளித்தான். இவ்வளவு மட்டும் சொல்லிவிட்டு அவன் அமைதியானான். ஆனால் அவனது இந்த சிறிய பதில் சுசித்ராவின் மனதில் கேள்விகளின் மற்றொரு புயலையே எழுப்பியது. கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்களை புரிந்து கொள்ளும், தொழில்நுட்ப அமைப்பை சரி செய்யும், இப்போது ஒரு அவசர நிலையில் ஒருவரின் உயிரை காப்பாற்றும் ஒரு ஜூனியர் ஊழியன். உண்மையில் இவன் யார்? அன்று இரவு அனைத்து ஊழியர்களும் ஹோட்டலை அடைந்தபோது அனைவரும் களைப்படைந்திருந்த போதிலும் அருணின் தைரியத்தை பாராட்டி பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் சுசித்ரா தன் அறையில் தனியாக பதற்றத்துடன் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு உறக்கம் வரவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் அதே சம்பவத்தை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். அருண் அமைதியாக இருந்தது. அவன் சரியான முடிவை எடுத்தது. ஒவ்வொரு சிக்கலிலும் அவன் உறுதியுடன் நின்றது. அவளது மனதில் ஒரே ஒரு கேள்விதான் சுழன்றது. இந்த பையன் வெளியே தெரிவது போன்றவன் அல்ல. இவனது உண்மை அடையாளம் வேறு ஏதோ ஒன்று. எந்த சூழலிலும் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டே தீருவது என்று அவள் முடிவெடுத்தாள். அதற்கு என்ன செய்ய வேண்டியிருந்தாலும் சரி. அவள் தன் போனை எடுத்து ஒரு தனிப்பட்ட துப்பறிவாளரை அழைத்தாள். இரவின் அமைதியில் அவளது குரல் எதிரொலித்தது. எனக்கு அந்த அருண் செல்வராஜ் என்ற பையனின் முழுமையான உண்மையான விவரங்கள் வேண்டும். அவனது கடந்த காலம், அவனது குடும்பம், அவனது ஒவ்வொரு விஷயமும். இதற்கு எவ்வளவு செலவானாலும் எனக்கு கவலை இல்லை. போனை வைக்கும்போது அவளது முகத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. தான் வெளிக்கொணர விரும்பும் அந்த ரகசியம் அருணின் அடையாளத்தை மட்டும் வெளிப்படுத்தப் போவதில்லை. மாறாக தன் சொந்த வாழ்க்கையின் திசையையே மாற்றப் போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. மறுபுறம் அதே இரவில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் சென்னையில் ராஜேந்திரன் தன் வீட்டின் படிப்பு அறையில் அமர்ந்திருந்தார். அவரது மேஜை மீது அவரது மகன் அருணின் பழைய புகைப்படம் ஒன்று இருந்தது. அவர் அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்களில் ஒரு தந்தையின் பெருமையும் லேசான கவலையும் ஒரு சேர பிரதிபலித்தன. அவர் மனதிற்குள், இன்னும் கொஞ்ச காலம்தான் மகனே, நீ இந்த தீயில் வெந்து தங்கமாக மாறப்போகிறாய் என்று சொல்லிக் கொண்டார். அப்போது அவரது போன் ஒலித்தது. மறுமுனையில் அருணை ரகசியமாக கண்காணிப்பதற்காக ராஜேந்திரன் நியமித்திருந்த நிறுவனத்தின் நம்பிக்கையான அதிகாரி ஒருவர் பேசினார். அருண் இன்று பேருந்தில் ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றிய விஷயத்தை அவர் கூறினார். இதை கேட்டதும் ராஜேந்திரனின் கண்கள் கலங்கின. அவரது உதடுகளில் பெருமிதம் நிறைந்த புன்னகை தவழ்ந்தது. அடுத்த நாள் காலையில் அனைவரும் மீண்டும் கோவைக்கு திரும்பினர். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அலுவலகத்தில் அருணை பார்க்கும் மக்களின் பார்வை முற்றிலும் மாறியிருந்தது. முன்பு அவனை சாதாரணமானவனாக நினைத்தவர்கள்
இப்போது அவனை மரியாதையுடன் பார்த்தனர். ஆனால் இதற்கு இடையில் அருணின் வேலைப்பளு மேலும் அதிகரித்தது. அந்த வெளிநாட்டு வாடிக்கையாளரின் பெரிய ப்ராஜெக்ட் அதன் இறுதி மற்றும் மிக முக்கியமான கட்டத்தில் இருந்தது. நிறுவனத்தின் முழு நம்பிக்கையும் இந்த ப்ராஜெக்டில்தான் தங்கியிருந்தது. அருண் இரவும் பகலுமாக வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அலுவலகத்தில் திடீரென்று ஒரு கெட்ட செய்தி வந்தது. நிறுவனத்தின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய வாடிக்கையாளர் ஒருவர் தன் கூட்டாண்மையை முடித்துக் கொள்வதாக பேசிக் கொண்டிருந்தார். இந்த செய்தியால் அலுவலகமே பதற்றத்தில் ஆழ்ந்தது. இந்த ஒப்பந்தம் முறிந்தால் நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்படுவதுடன் அதன் நற்பெயருக்கும் மிகப்பெரிய களங்கம் ஏற்படும். சிஇஓ உடனடியாக ஓர் அவசர கூட்டத்தை கூட்டினார். கான்ஃபரன்ஸ் அறையில் பதற்றம் அவ்வளவு ஆழமாக இருந்தது. ஒவ்வொரு முகத்திலும் கவலை கோடுகள் தாண்டவமாடின. அந்த பெரிய வாடிக்கையாளரின் பிரதிநிதி அனுபவமிக்க கண்டிப்பான ஒரு நபர் கான்ஃபரன்ஸ் அறையில் இருந்தார். அவர் நேரடியாக எந்த மறைமுகமும் இன்றி தெளிவாக கூறினார், உங்கள் டீம் எங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடித்து கொடுக்கவில்லை. கடந்த சில மாதங்களில் பல முறை தாமதம் ஏற்பட்டுள்ளது. இப்போது எங்களுக்கு உங்கள் மீது முன்போல நம்பிக்கை இல்லை. எனவே நாங்கள் இந்த கூட்டாண்மையை முடித்துக்கொள்ள முடிவெடுத்துள்ளோம். இதை கேட்டதும் அறையில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. சிஇஓ மற்றும் மூத்த அதிகாரிகள் எவராலும் பதிலளிக்க முடியவில்லை. எப்போதும் எல்லா பேச்சுக்கும் பதில் பேசும் சுசித்ராவும் இன்று அமைதியாக இருந்தாள். சொல்வதற்கு யாரிடமும் எதுவும் இல்லை. அப்போது அந்த கனமான அமைதிக்கு இடையே அருண் மிகவும் பணிவாக தன் கையை உயர்த்தினான். அனைவரின் பார்வையும் அவன் மீது நிலைத்தது. அவன் அமைதியான குரலில், சார், நீங்கள் அனுமதித்தால் நான் இதை பற்றி சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன் என்றான். சிஇஓ ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து பிறகு மெதுவாக தலையசைத்து அனுமதி அளித்தார். சுசித்ரா அருணை தடுக்க முயன்றாள். ஆனால் இயக்குனரின் சைகையால் அவள் அமைதியானாள். அருண் தன் நாற்காலியில் இருந்து எழுந்தான். அவனது முகத்தில் எந்த பதற்றமோ பயமோ இல்லை. ஒரு ஆழமான தன்னம்பிக்கை மட்டுமே இருந்தது. அருண் முதலில் வாடிக்கையாளரின் ஒவ்வொரு புகாரையும் மிகவும் கவனமாக கேட்டான். நடுவில் குறுக்கிடாமல், எந்த சாக்குப்போக்கும் சொல்லாமல் வாடிக்கையாளர் பேசி முடித்ததும் அருண் எந்த காரணியையும் சொல்லாமல் மிகுந்த நேர்மையுடன், சார், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. எங்களிடம் தவறுகள் நடந்துள்ளன. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்னும் காலம் கடந்து விடவில்லை என்றான். அவனது இந்த நேர்மையை கண்டு வாடிக்கையாளர் சற்று வியப்படைந்தார். பிறகு அருண் தன் லேப்டாப்பை திறந்து திரையில் ஒரு புதிய திட்டத்தை காட்டத் தொடங்கினான். வேலையில் தாமதம் ஏற்பட்டதற்கான காரணங்கள் என்னென்ன, எங்கே தவறுகள் நடந்தன, இனி வரும் நாட்களில் முழு செயல்பாட்டையும் எப்படி மாற்றியமைக்க முடியும் என்பதை விளக்கினான். அருண் சுமார் 20 நிமிடங்கள் பேசினான். அவன் ஒவ்வொரு புள்ளியையும் அவ்வளவு தெளிவாக விளக்கியதால் அறையில் இருந்த ஒவ்வொரு நபரும் மந்திரத்தால் கட்டுண்டது போல் அவனை கேட்டு கொண்டிருந்தனர். அடுத்த 30 நாட்களில் புதிய யுத்தியுடன் முழு ப்ராஜெக்டையும் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பாகவே எப்படி முடித்து தர முடியும் என்பதை அவன் கூறினான். அவனது பேச்சில் ஒரு நியாயம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நடைமுறை தீர்வு இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை கூட்டாண்மையை முடிப்பதாக பேசிய வாடிக்கையாளர் இப்போது அவனது ஒவ்வொரு வார்த்தையையும் மிகுந்த கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அவரது முகபாவனைகள் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கின. அருணின் பிரசன்டேஷன் முடிவடைந்ததும் அறையில் சில நொடிகள் மீண்டும் அமைதி நிலவியது. ஆனால் இந்த முறை அந்த அமைதி பதற்றத்தினுடையது அல்ல, நம்பிக்கையினுடையது. வாடிக்கையாளர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு புன்னகையுடன், இளைஞனே, உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய சிந்தனையும் என்னை கவர்ந்து விட்டன. எங்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் தேவை. நாங்கள் இந்த கூட்டாண்மையை முடித்து கொள்ளப் போவதில்லை என்றார். இதை கேட்டதும்
கான்ஃபரன்ஸ் அறை முழுதும் மகிழ்ச்சி தட்டல்களின் கரவொலியால் எதிரொலித்தது. பல ஊழியர்களின் கண்களில் நிம்மதி கண்ணீர் வழிந்தது. முறிந்து போகவிருந்த ஒரு பெரிய ஒப்பந்தத்தை அருண் தன் ஒற்றை ஆளாக காப்பாற்றியிருந்தான். இயக்குனர் மகிழ்ச்சியில் தன் நாற்காலியை விட்டு எழுந்து நின்றார். அவர் அனைவரின் முன்னிலையிலும் பெருமையுடன், அருண், இன்று நீ இந்த நிறுவனத்தை மிகப்பெரிய இழப்பிலிருந்து காப்பாற்றி விட்டாய். ஒரு மனிதனின் திறமை அவனது பதவியால் அல்ல, அவனது சிந்தனையால் அளவிடப்படுகிறது என்பதை நீ நிரூபித்து விட்டாய் என்றார். அறை முழுவதும் அருணுக்கான மரியாதையின் அலை வீசியது. ஆனால் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த சுசித்ராவால் விரும்பியும் கைதட்ட முடியவில்லை. அவளுக்குள் ஒரு விசித்திரமான புயல் வீசிக்கொண்டிருந்தது. ஒருபுறம் அருண் மீது வளரும் மரியாதை, மறுபுறம் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் அவளது அகந்தை. தான் எப்போதுமே சிறியவனாகவும் சாதாரணமானவனாகவும் நினைத்த அந்த பையன்தான் உண்மையில் இந்த முழு நிறுவனத்திலேயே மிக உயர்ந்த ஆழமான சிந்தனை கொண்ட மனிதன் என்பதை அவள் முதன்முறையாக ஆழமாக உணர்ந்தாள். அன்று மாலை அலுவலக கேண்டீனில் எங்கும் அருணை பற்றிய பேச்சுதான் இருந்தது. அனைவரும் அவனை பாராட்டி பேசினர். அவனுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். ஆனால் அருண் எப்போதும் போல ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து டீ அருந்திக் கொண்டிருந்தான். இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகும் அவனது முகத்தில் அதே எளிமை, அதே பணிவு இருந்தது. எந்த கர்வமும் இல்லை, எந்த ஆடம்பரமும் இல்லை. அப்போது தீனா அவனிடம் வந்து எதிரே அமர்ந்தார். அவர் அன்பான பார்வையால் அருணை பார்த்து, தம்பி, இன்றுதான் முதன்முறையாக இந்த நிறுவனத்தின் எதிர்காலம் இன்னும் முடிந்துவிடவில்லை என்று எனக்கு தோன்றியது. உன்னை போன்ற மனிதர்கள் இருக்கும் வரை இந்த நிறுவனம் என்றுமே மூழ்காது என்றார். அருண் புன்னகைத்து, அங்கிள், எந்த ஒரு நிறுவனத்தின் உண்மையான பலமும் அதன் உயர்ந்த கட்டிடங்கள் அல்ல, அதில் வேலை செய்யும் மனிதர்கள்தான். எந்த நாளில் நிறுவனம் தன் மனிதர்களை மதிப்பிடுவதை நிறுத்துகிறதோ அன்றே அதன் வீழ்ச்சி தொடங்கிவிடும் என்றான். இதை கேட்ட தீனாவின் கண்கள் கலங்கின. தன் முன்னால் ஒரு சாதாரண ஜூனியர் ஊழியர் அமர்ந்திருக்கவில்லை, மாறாக பல ஆண்டுகால அனுபவம் கொண்ட ஒரு மாபெரும் மனிதர் அமர்ந்திருப்பதாக அவர் உணர்ந்தார். மறுபுறம் தன் கேபினில் தனியாக அமர்ந்திருந்த சுசித்ரா ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருந்தாள். அவள் முதன்முறையாக கடந்த சில மாதங்களை நினைத்து பார்த்தாள். பார்க்கிங்கில் அருணை அவமானப்படுத்திய முதல் நாள், எல்லார் முன்னாடியும் அவனை தாழ்த்தி பேச முயன்ற ஒவ்வொரு வாய்ப்பு மற்றும் ஒவ்வொரு முறையும் அருண் அமைதியாக புன்னகையுடன் அனைத்தையும் பொறுத்து கொண்டது. அவள் தனக்குத்தானே ஒரு கடினமான கேள்வியை கேட்டுக்கொண்டாள். என் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இவ்வளவு விஷயங்களை பொறுத்து கொண்டிருப்பார்களா? என்னால் பொறுத்து கொள்ள முடியுமா? அவளது மனதில் முதன்முறையாக தான் செய்த செயல்களுக்காக ஒரு லேசான குற்ற உணர்ச்சி தலைதூக்கியது. ஆனால் அவளது அகந்தை இன்னும் முழுமையாக உடையவில்லை. தான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தில் அவள் இன்னும் நின்று கொண்டிருந்தாள். கடைசி முறையாக அருணுக்கு இன்னொரு பரீட்சை வைக்க வேண்டும் என்று அவள் மனதிற்குள் முடிவெடுத்தாள். அவன் தோற்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு பரீட்சை. அடுத்த நாள் காலையிலேயே அவள் அருணை தன் கேபினுக்கு அழைத்து ஒரு மிக கடினமான பொறுப்பை அவனது தோள்களில் சுமத்தினாள். அவள், நீ நிறுவனத்தின் 3 வெவ்வேறு துறைகளின் முழு தரவுகளையும் சேகரித்து அதன் முழுமையான ஆய்வை வெறும் 2 நாட்களில் தயார் செய்ய வேண்டும் என்றாள். இது சாதாரணமாக ஒரு முழு டீம் குறைந்தது ஒரு வாரம் செய்து முடிக்கும் வேலை. இது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது. அருண் சென்றதும் அலுவலக ஊழியர்கள் சிலர் தங்களுக்குள் முணுமுணுக்கத் தொடங்கினர். இந்த முறை அருண் தப்பிப்பது கடினம். இந்த வேலையை ஒரு தனி மனிதனால் செய்யவே முடியாது. ஆனால் அருண் எப்போதும் போல எந்த விவாதமும் செய்யாமல், எந்த புகாரும் இன்றி அந்த ஃபைலை எடுத்தான். அவனது முகத்தில் கவலைக்கு பதிலாக ஓர் அமைதியான உறுதிப்பாடு இருந்தது. அவன் அந்த சாத்தியமில்லாத வேலையை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டான். அடுத்த 2 நாட்களுக்கு
அருண் தூக்கமின்றி ஓய்வின்றி வேலை செய்தான். ஆனால் அவன் இந்த வேலையை தனியாக செய்யவில்லை. தேவைப்பட்ட இடங்களில் மற்ற துறைகளின் மனிதர்களின் உதவியை பெற்றான். அவர்களின் கருத்துக்களை கேட்டான். அவர்களின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டான். அவனுக்கு எல்லாரையும் அழைத்து செல்ல தெரிந்திருந்தது. அதுவே அவனது மிகப்பெரிய பலமாக இருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு அருண் வெறும் கையுடன் திரும்புவான் என்று அனைவரும் நினைத்திருந்த வேளையில் அவன் நேரத்திற்கு முன்பாகவே முழு அறிக்கையையும் தயார் செய்து இயக்குனரின் மேஜை மீது வைத்தான். இயக்குனர் அந்த அறிக்கையை பார்த்ததும் ஆச்சரியத்துடன், இவ்வளவு தெளிவான, ஒழுங்கான, ஆழமான அறிக்கையை நான் பார்த்து பல காலம் ஆகிவிட்டது. இது அற்புதம் என்றார். இப்போது சுசித்ராவிடம் சொல்வதற்கு எதுவுமே எஞ்சியிருக்கவில்லை. அவளது ஒவ்வொரு பரீட்சையிலும் அருண் வென்று கொண்டிருந்தான். அவளது அகந்தை மெல்ல மெல்ல ஒவ்வொரு துண்டாக உடைந்து கொண்டிருந்தது. அதே நாள் மாலையில் அருண் அலுவலகத்திலிருந்து புறப்பட தயாரான போது அவனது கைபேசியில் ஓர் அழைப்பு வந்தது. திரையில் ஒரே ஒரு பெயர் மட்டுமே மின்னியது. அப்பா. அருணின் இதயம் ஒரு நொடி பலமாக அடித்தது. அவன் வேகமாக அலுவலக மொட்டை மாடியின் அமைதியான ஒரு மூலைக்கு சென்று போனை எடுத்தான். அவன் மெல்லிய குரலில், சொல்லுங்கள் அப்பா என்றான். மறுபுறம் இருந்து ராஜேந்திரனின் கம்பீரமான ஆனால் அன்பு நிறைந்த குரல் கேட்டது. மகனே, உன்னுடைய பரீட்சை இப்போது முடியப் போகிறது. அருண் சில நொடிகள் முற்றிலும் அமைதியானான். அவனது மனதில் கடந்த 6 மாதங்களின் அனைத்து நினைவுகளும் ஒன்றாக சுழன்றன. ராஜேந்திரன் தொடர்ந்து பேசினார். இயக்குனர் குழு அடுத்த திங்கட்கிழமை ஒரு சிறப்பு மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இனி நீ சென்னைக்கு திரும்ப வேண்டும். உன்னுடைய உண்மையான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருண் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து உணர்ச்சிவசப்பட்ட குரலில், அப்பா, இந்த 6 மாதங்களில் நான் கற்றுக்கொண்டதை என் வாழ்நாள் முழுதும் கூட கற்றிருக்க முடியாது. நான் மனிதர்களை அடையாளம் காண கற்றுக்கொண்டேன். வலியை உணர கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையை புதிதாக வாழ கற்றுக்கொண்டேன். ராஜேந்திரனின் உதடுகளில் ஒரு திருப்தி நிறைந்த புன்னகை வந்தது. அவர், அதற்காகத்தானே உன்னை அங்கே அனுப்பினேன் மகனே. நீ எந்த நோக்கத்திற்காக சென்றாயோ அது நிறைவேறிவிட்டது என்றார். இவ்வளவு சொல்லிவிட்டு போன் துண்டிக்கப்பட்டது. அருண் வெகுநேரம் கோவையின் அந்த மாலை நேரத்து வானத்தை பார்த்தபடி நின்றான். அங்கே சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. தனது இந்த விசித்திரமான பயணம் இப்போது முடிவை நோக்கி செல்வதை அவன் உணர்ந்தான். ஆனால் அதே நேரத்தில் கீழே பார்க்கிங்கில் ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவர் அறியாமலேயே அருணின் அந்த உரையாடலின் ஒரு பகுதியை கேட்டுவிட்டார். அவள்தான் சுசித்ரா கார்த்திக். அவள் அருணின் வாயிலிருந்து சில வார்த்தைகளை கேட்டாள். இயக்குனர் குழு கூட்டம், திரும்புவது, புதிய பொறுப்பு. இந்த துண்டு துண்டான வார்த்தைகள் அவளது காதுகளில் எதிரொலிக்க தொடங்கின. அவளது மனதில் ஏற்கனவே இருந்த சந்தேகம் இப்போது மேலும் ஆழமானது. போர்டு மீட்டிங்கா? புதிய பொறுப்பா? ஒரு ஜூனியர் ஊழியருக்கு என்ன போர்டு மீட்டிங்? உண்மையில் இவன் எதை மறைக்கிறான் என்று யோசிக்கத் தொடங்கினாள். அவளது பதற்றம் இப்போது உச்சகட்டத்தை எட்டியிருந்தது. அருணின் ரகசியம் இப்போது தன் கைக்கெட்டும் தூரத்தில்தான் இருக்கிறது என்று அவள் நினைத்தாள். மறுபுறம் அதே இரவில் சென்னையில் ராஜேந்திரன் தன் நிறுவனத்தின் அனைத்து இயக்குனர் குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு சிறப்பு அழைப்பை அனுப்பி வைத்தார். அந்த அழைப்பில் அடுத்த திங்கட்கிழமை காலை சரியாக 10 மணிக்கு ராஜேந்திரன் குளோபல் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியின் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். உங்கள் அனைவரின் வருகையும் விரும்பத்தக்கது என்று எழுதப்பட்டிருந்தது. நிறுவனம் முழுவதும் ஒரே பரபரப்பு நிலவியது. இந்த புதிய CEO யார் என்பதை அறிய ஒவ்வொருவரும் ஆவலாக இருந்தனர். ஆனால் இந்த புதிய CEO வேறு யாரும் அல்ல. இந்த நேரத்தில் கோவையில் உள்ள ஒரு சிறிய வாடகை அறையில் வெறும் 2 ஜோடி ஆடைகளுடன் அமர்ந்து தன் அடுத்த நாள் அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கும் அதே இளைஞன்தான் என்பது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. இங்கே கோவையில் சுசித்ரா
தன் அறையில் அமர்ந்தபடி ஒரு பெரிய முடிவை எடுத்தாள். அவள் தன் தனிப்பட்ட துப்பறிவாளரை மீண்டும் அழைத்து கடுமையான தொனியில், எனக்கு அந்த பையனின் உண்மை இப்போது வேண்டும், இந்த கணமே, உனக்கு இனிமேல் நேரமில்லை என்றாள். துப்பறிவாளர், மேடம், சில தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் அவை மிகவும் பெரியவை, நம்புவது கடினம். நான் நாளை காலை உங்களுக்கு முழு அறிக்கையையும் அனுப்புகிறேன் என்றார். இதை கேட்டதும் சுசித்ராவின் இதயம் பலமாக அடிக்கத் தொடங்கியது. நாளை காலை வெளிவரவிருக்கும் அந்த உண்மை தன் முழு உலகத்தையும் உலுக்கி போடப் போகிறது என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒருபுறம் அருணின் பயணம் முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மறுபுறம் சுசித்ராவின் சந்தேகம் உச்சகட்டத்தில் இருந்தது. வரவிருக்கும் திங்கட்கிழமை இருவரின் வாழ்க்கையிலும் அவர்கள் கற்பனை செய்து பார்க்காத ஒரு புயலை கொண்டு வரப் போகிறது. திங்கட்கிழமை காலை கோவை வானத்தில் ஒரு விசித்திரமான சிவப்பியல் படர்ந்திருந்தது. சுசித்ரா கார்த்திக்கின் கண்களில் இரவு முழுவதும் தூக்கமில்லை. காலை விடிந்ததும் அவளது ஃபோன் ஒலித்தது. திரையில் அந்த தனிப்பட்ட துப்பறிவாளரின் பெயர் மின்னியது. அவள் நடுங்கும் கரங்களால் ஃபோனை எடுத்து, சொல், என்ன தெரிந்தது என்றாள். மறுமுனையிலிருந்து துப்பறிவாளரின் கம்பீரமான குரல் கேட்டது. மேடம், உங்கள் இமெயில் திறந்திருக்கிறதா? நான் இப்போதே முழு அறிக்கையையும் அனுப்பியுள்ளேன். ஆனால் மேடம், உங்களால் நம்ப முடியாது. சுசித்ரா வேகமாக தன் லேப்டாப்பை திறந்து இமெயிலை கிளிக் செய்தாள். அறிக்கை திறந்ததும் அவளது பார்வை முதலில் மேலே இருந்த ஒரு புகைப்படத்தின் மீது விழுந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவளது கையில் இருந்து மவுஸ் நழுவியது. புகைப்படத்தில் அருண் இருந்தான். ஆனால் சாதாரண நீல நிற சட்டையில் அல்ல, மிக விலை உயர்ந்த சூட் அணிந்து ஒரு பெரிய தொழிலதிபர் பத்திரிகையின் அட்டைப்படத்தில் இருந்தான். அதன் கீழே பெரிய எழுத்துக்களில் அருண் ராஜேந்திரன், ராஜேந்திரன் குளோபல் கார்ப்பரேஷனின் ஒரே வாரிசு என்று எழுதப்பட்டிருந்தது. சுசித்ராவின் கண்கள் விரிந்தன. அவளது சுவாசம் வேகமானது. அவள் அறிக்கையை கீழே படிக்கத் தொடங்கினாள். அருண் செல்வராஜ் என்ற பெயர் உண்மையானது அல்ல. இவரது உண்மையான பெயர் அருண் ராஜேந்திரன். இவர் நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர் ராஜேந்திரனின் ஒரே மகன். வெளிநாட்டில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவர். கடந்த 6 மாதங்களாக ஏதோ ஒரு சிறப்பு காரணத்திற்காக சாதாரண ஊழியராக ஸ்கைலைன் டெக் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். சுசித்ராவுக்கு தன் காலடி நிலம் சரிவது போல் இருந்தது. அவள் தன் நாற்காலியில் டப் என அமர்ந்தாள். அவளது உடம்பு முழுவதும் நடுங்கியது. அவளது கண்களுக்கு முன்பாக கடந்த 6 மாதங்கள் ஒரு திரைப்படம் போல சுழன்றன. முதல் நாள் பார்க்கிங்கில் அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு, இங்கே நீ அதிக நாட்கள் தாக்குப்பிடிக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்று கூறியது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்வதால் யாரும் மேனேஜர் ஆகிவிட முடியாது என்று கூறிய அந்த நாள், மற்றும் பழைய காலணிகளையும் சாதாரண ஆடைகளையும் வைத்து அந்த இளைஞனை மதிப்பிட்ட ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது அவளது சொந்த காதுகளிலேயே விஷமாக எதிரொலித்தது. அவள் நடுங்கும் குரலில் துப்பறிவாளரிடம், இது உண்மையா? எங்காவது தவறு எதுவும் இல்லையே என கேட்டாள். துப்பறிவாளர், மேடம், இது 100% உண்மை. மேலும் ஒரு விஷயம், இன்றே சென்னையில் உள்ள ராஜேந்திரன் குளோபல் நிறுவனத்தில் ஒரு பெரிய போர்டு மீட்டிங் நடைபெறுகிறது. அதில் அவர்களின் புதிய CEO வரவேற்கப்பட உள்ளார். தகவல்களின்படி அந்த புதிய CEO அருண் ராஜேந்திரன் தான் என்றார். இதை கேட்டதும் சுசித்ராவின் கையில் இருந்து ஃபோன் கீழே விடுவது போல் ஆனது. இன்றேதான் தன் நிறுவனத்தின் சார்பில் ஒரு பெரிய கூட்டாண்மைக்காக சென்னைக்கு செல்ல வேண்டியிருப்பது அவளுக்கு திடீரென்று நினைவுக்கு வந்தது. அதே ராஜேந்திரன் குளோபல் கார்ப்பரேஷன் தலைமையகத்திற்கு. அதை புதிய CEOவை சந்திக்க. ஒரு நொடி அவளது மூளையே மரத்து போனது. எந்த மனிதனை பல மாதங்களாக அவமானப்படுத்தினாளோ, எவனை சாதாரணமானவன் என நினைத்து தாழ்த்த முயன்றாளோ, இன்று அதே மனிதனுக்கு முன்னால் ஒரு பிரதிநிதியாக நிற்க வேண்டும். அவளது மனதில் பயம், வெட்கம்,
குற்ற உணர்ச்சி என ஒரு புயலே வீசியது. நான் எப்படி அவனை எதிர்கொள்வேன், எந்த கண்களால் அவனை பார்ப்பேன் என்று யோசித்தாள். ஆனால் இப்போது பின்வாங்குவதற்கு வழியே இல்லை. மீட்டிங் மிகவும் முக்கியமானது. அவளது நிறுவனத்தின் கோடிக்கணக்கான ஒப்பந்தம் அதில் தங்கியிருந்தது. நண்பர்களே, காலத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சமே அது யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை என்பதுதான். இன்று யாரை கேலி செய்கிறோமோ, நாளை அதே மனிதன் மரியாதையின் மிகப்பெரிய காரணியாக மாறக்கூடும். சுசித்ராவுக்கும் இப்படித்தான் நடக்கப் போகிறது. கனத்த மனதுடனும் நடுங்கும் கரங்களுடனும் தன் பையை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டாள். வழி நெடுகிலும் அவளது கண்களுக்கு முன்பாக அருணின் அமைதியான முகமே சுழன்றது. ஒவ்வொரு அவமானத்திற்கு பிறகும் புன்னகைத்த அதே முகம், ஒருபோதும் எதிர்த்து பேசாத அதே முகம். மறுபுறம் சென்னையில் ராஜேந்திரன் குளோபல் கார்ப்பரேஷன் தலைமையகம் இன்று ஏதோ ஒரு பெரிய திருவிழாவைப் போல காட்சியளித்தது. நகரத்தின் மிகவும் புகழ்பெற்ற பிஸ்னஸ் மண்டலத்தில் அமைந்துள்ள அந்த பிரம்மாண்டமான கட்டிடம் பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதன்மை நுழைவாயிலில் சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. வெளியே ஊடகங்களின் வாகனங்கள் குவிந்திருந்தன. நாட்டின் பல பெரிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் தொழிலதிபர்களும் அங்கே வந்து சேர்ந்திருந்தனர். ஒவ்வொருவரின் உதடுகளிலும் ஒரே கேள்விதான், யார் இந்த புதிய CEO? இவரை வரவேற்பதற்காகவா இவ்வளவு பெரிய ஏற்பாடு? கட்டிடத்தின் மேல் தளத்தில் உள்ள ஓர் ஆடம்பர அறையில் அருண் நின்று கொண்டிருந்தான். இன்று அவன் சாதாரண நீல நிற சட்டையில் இல்லை. இன்று அவன் அடர் நீல நிறத்திலான மிக நேர்த்தியான சூட் அணிந்திருந்தான். அவனது முகத்தில் அதே பழைய எளிமை இருந்தது. ஆனால் இன்று அதில் ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிரதிபலித்தது. அவன் ஜன்னல் அருகில் நின்று வெளியே பறந்திருந்த சென்னை நகரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது கதவு திறக்கப்பட்டு ராஜேந்திரன் உள்ளே வந்தார். தன் மகனை இந்த ரூபத்தில் கண்டதும் அவரது கண்கள் பெருமையால் நிறைந்தன. ராஜேந்திரன் மெதுவாக நடந்து வந்து அருணின் தோளில் கை வைத்தார். அவர் உணர்ச்சிவசப்பட்ட குரலில், மகனே, 6 மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு பையனை இங்கிருந்து அனுப்பினேன். அவனிடம் செல்வம் இருந்தது, ஆனால் இதயத்தின் புரிதல் இருக்கவில்லை. ஆனால் இன்று என் முன்னால் செல்வத்தோடு மனித நேயமும் கொண்ட ஒரு மனிதன் நிற்கிறான் என்றார். அருண் திரும்பி தன் தந்தையின் கண்களை பார்த்து, அப்பா, நீங்கள் என்னை ஒரு வேலைக்கு மட்டும் அனுப்பவில்லை, வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடசாலைக்கு அனுப்பினீர்கள். நான் அங்கே கற்றுக்கொண்டதை எந்த புத்தகமும் எந்த பட்டமும் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்க முடியாது என்றான். ராஜேந்திரன் புன்னகைத்து, சொல், நீ கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம் எது என கேட்டார். அருண் சில நொடிகள் அமைதியானான். பிறகு அவனது கண்களில் ஓர் ஆழம் வந்தது. அவன், ஒரு ஊழியரின் சம்பளம் என்பது வெறும் தொகையல்ல அப்பா. அது ஒருவரது வீட்டின் உணவு, ஒரு நோயாளியின் சிகிச்சை, ஒரு பெண் குழந்தையின் படிப்பு. அங்கே நான் தீனா அங்கிள் போன்ற மனிதர்களை பார்த்தேன். அவர்கள் தங்கள் சுய மரியாதையை விட குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். நாற்காலியில் உட்கார்ந்து உணராத வலியை நான் அங்கே உணர்ந்தேன் என்றான். ராஜேந்திரனின் கண்கள் கலங்கின. அவர் தன் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு, இதைத்தான் நான் விரும்பினேன் மகனே, இப்போது நீ இந்த நாற்காலிக்கு தகுதியானவன் என்றார். கீழே போர்டு அறையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தன. இயக்குனர் குழு உறுப்பினர்கள், பெரிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் அனைவரும் தங்களது இடங்களில் அமர்ந்திருந்தனர். அறையில் ஓர் ஆவலான அமைதி நிலவியது. அந்த அறையின் ஒரு மூலையில் சுசித்ரா கார்த்திக்கும் தன் நிறுவனத்தின் டீமுடன் அமர்ந்திருந்தாள். அவளது இதயம் பலமாக அடித்து கொண்டது. கைகள் வேர்வையால் நனைந்திருந்தன. அவளது பார்வை மீண்டும் மீண்டும் புதிய CEO வரவிருக்கும் அந்த கதவையே நோக்கி சென்றது. இன்னும் சில நிமிடங்களில் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரீட்சையை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. அப்போது போர்டு அறையின் கதவு திறந்தது. ஓர் ஊழியர் உரத்த குரலில் அறிவித்தார், ராஜேந்திரன் குளோபல் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின்
புதிய தலைமை நிர்வாக அதிகாரி திரு அருண் ராஜேந்திரன். அந்த பெயரை கேட்டதும் அறையில் இருந்த அனைவரும் மரியாதையுடன் எழுந்து நின்றனர். சுசித்ராவும் முறைமைக்காக தலையை உயர்த்தி கதவை பார்த்தாள். அவளது பார்வை கதவின் மீது விழுந்ததும் அவளது கையில் இருந்து ஃபைல் நழுவி விழ பார்த்தது. அவளது சுவாசமே நின்றுவிட்டது போல் இருந்தது. முன்னால் அடர் நீல நிற சூட் அணிந்து தன்னம்பிக்கை நிறைந்த அமைதியான புன்னகையுடன் அதே முகம் நின்று கொண்டிருந்தது. தான் எப்போதோ ஒரு சாதாரண ஜூனியர் ஊழியராக நினைத்த அதே அருண். ஆனால் இன்று அவன் ஜூனியர் ஊழியன் அல்ல. இன்று அவன் இந்த முழு சாம்ராஜ்யத்தின் அதிபதி, இந்த நிறுவனத்தின் புதிய சிஇஓ. சுசித்ராவின் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு காட்சியும் மீண்டும் சுழன்றது. பார்க்கிங்கில் கூறிய "நீ தாக்குப்பிடிக்க மாட்டாய்" என்ற வார்த்தைகள், அந்த நக்கல்கள், அவமானங்கள். ஆனால் இன்று அதே மனிதன் அவளுக்கு முன்னால் இவ்வளவு உயரத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இருந்தாலும் அவனது முகத்தில் அதே எளிமை, அதே அமைதி. சுசித்ராவுக்கு தன் சுயமரியாதையே மிகவும் சிறியதாக தோன்றியது. அருண் அறை முழுவதும் ஒரு பார்வை வீசி அனைத்து விருந்தினர்களையும் உற்சாகமாக வரவேற்றான். அவன் ஒவ்வொரு பிரதிநிதியையும் தனித்தனியாக சந்தித்து கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தான். அவனது நடத்தை அவ்வளவு பணிவாகவும் இயல்பாகவும் இருந்தது. இவன் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி என்று யாரும் கூற முடியாது. அவன் நடந்தே வந்து சுசித்ராவின் முன்னால் நின்றபோது சில நொடிகள் இருவரின் பார்வைகளும் சந்தித்தன. சுசித்ராவின் கண்களில் வெட்கம், பயம், குற்ற உணர்ச்சி என அனைத்தும் ஒன்றாக இருந்தது. அவளால் அவனை நேரடியாக பார்க்கக்கூட முடியவில்லை. அருண் ஒரு சாதாரண அமைதியான புன்னகையுடன் "நல்வரவு மிஸ் சுசித்ரா கார்த்திக்" என்றான். அவ்வளவுதான். எந்த நக்கலும் இல்லை, எந்த புகாரும் இல்லை, கடந்த காலத்தை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் இந்த விஷயம்தான் சுசித்ராவின் இதயத்தை அதிகமாக குத்தியது. அருண் ஏதேனும் திட்டி பேசி இருந்தால் கூட அவளுக்கு வலி குறைவாக இருந்திருக்கும். ஆனால் அவனது இந்த அமைதியும் கண்ணியமும் அவளை உள்வரை உலுக்கியது. உண்மையான பெருந்தன்மை என்பது பதிலடி கொடுப்பதில் இல்லை, மன்னிப்பதில்தான் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். கூட்டம் தொடங்கியது. அருண் போர்டு அறையின் முதன்மை நாற்காலியில் அமர்ந்தான். அவன் தன் நிறுவனத்தின் புதிய செயல்பாட்டு திட்டத்தை அனைவரின் முன்னும் வைத்தான். அவன் பேசத் தொடங்கியதும் அறை முழுவதும் அமைதியாக அவனை கேட்டது. எந்த ஒரு அமைப்பின் உண்மையான பலமும் அதன் உயர்ந்த கட்டிடங்களோ விலை உயர்ந்த இயந்திரங்களோ அல்ல. எந்த ஒரு நிறுவனத்தின் உண்மையான பலமும் அதன் ஊழியர்கள்தான். ஒரு நிறுவனத்தின் கடைநிலை ஊழியரும் தினமும் காலையில் மரியாதையுடன் வேலைக்கு வருகிறான் என்றால் அந்த நிறுவனம் தானாகவே முன்னேறும். ஆனால் அதே ஊழியன் பயத்தின் நிழலில் வாழ்கிறான் என்றால் எந்த ஒரு சக்தியாலும் அந்த நிறுவனம் வீழ்வதை தடுக்க முடியாது. அருணின் இந்த வார்த்தைகளில் அனுபவத்தால் மட்டுமே வரக்கூடிய ஓர் ஆழம் இருந்தது. புத்தகங்களில் இருந்து அல்ல, கடந்த 6 மாதங்களில் அவன் கற்ற பாடங்களில் இருந்து. அறையில் இருந்த பெரிய தொழிலதிபர்களும் அவனது பேச்சை தீவிரமாக கேட்டு தலையசைத்தனர். சுசித்ரா இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தான் சிறியவனாக நினைத்த பையனின் சிந்தனை எவ்வளவு பெரியது என்பதை அவள் முதன்முறையாக புரிந்து கொண்டாள். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு கூட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்தது. இரு நிறுவனங்களுக்கும் இடையே கோடிக்கணக்கான கூட்டாண்மை கையெழுத்தானது. அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வெளியேறத் தொடங்கினர். ஆனால் சுசித்ரா மட்டும் தன் நாற்காலியிலேயே அமர்ந்திருந்தாள். அவளுக்கு எழும் தைரியம் இருக்கவில்லை. அவளது கண்களில் குற்ற உணர்ச்சி தெளிவாக தெரிந்தது. தான் இவ்வளவு அவமானப்படுத்திய ஒரு மனிதனுடன் தான் தன் நிறுவனம் இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தை செய்துள்ளது என்ற எண்ணம் அவளை உள்ளுக்குள் உடைத்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து தனக்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். என்ன விளைவு வந்தாலும் சரி, தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டே தீருவது என்று மனதிற்குள் முடிவெடுத்தாள்.
அவள் மெதுவாக எழுந்து அருணின் கேபினை நோக்கி நடந்தாள். அருணின் கேபினுக்கு வெளியே சென்று பாதுகாப்பு அதிகாரியிடம் செய்தி அனுப்பினாள். சில நொடிகள் கழித்து அதிகாரி, மேடம், சார் உங்களை உள்ளே அழைக்கிறார் என்றார். இதை கேட்ட சுசித்ராவுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. அவள் நடுங்கும் கால்களுடன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். அருண் தன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவன் தலையை உயர்த்தி சுசித்ராவை பார்த்து பணிவுடன், வாருங்கள் மிஸ் சுசித்ரா கார்த்திக், அமருங்கள் என்றான். சுசித்ரா மெதுவாக உள்ளே வந்தாள். இன்று அவளது முகத்தில் அந்த பழைய அகந்தை இல்லை. மாறாக ஒரு ஆழமான வெட்கம் மட்டுமே இருந்தது. சில நொடிகள் இருவருக்கும் இடையே கனமான அமைதி நிலவியது. பிறகு சுசித்ராவின் குரல் நடுங்கியது. அவள் உணர்ச்சிவசப்பட்ட குரலில், சார், நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு கூட தகுதியற்றவள். நான் செய்த காரியம் மன்னிக்க முடியாதது என்றாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவள் தொடர்ந்து, நான் உங்களை உங்கள் ஆடைகளை வைத்து எடை போட்டேன். உங்களின் பழைய காலணிகளை வைத்து மதிப்பிட்டேன். உங்கள் அந்தஸ்தை நானே தீர்மானித்து கொண்டேன். ஆனால் உங்கள் குணத்தையும் உங்கள் மனித நேயத்தையும் என்னால் ஒருபோதும் அடையாளம் காணவே முடியாமல் போய்விட்டது என்றாள். அருண் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு தன் நாற்காலியில் இருந்து எழுந்து ஜன்னல் அருகில் சென்று வெளியே பார்க்கத் தொடங்கினான். அறையில் ஓர் ஆழமான அமைதி நிலவியது. சில கணங்களுக்கு பிறகு அவன் திரும்பாமலேயே மெதுவாக, தெரியுமா மிஸ் சுசித்ரா கார்த்திக், இந்த 6 மாதங்களில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம் என்னவென்று என்றான். சுசித்ரா அமைதியாக கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்தாள். அருண் திரும்பி அவளது கண்களை பார்த்து, வாழ்க்கையில் தவறு செய்வது கெட்ட விஷயம் அல்ல என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்கிறான். ஆனால் ஒரு மனிதனின் பொருளாதார நிலையை மட்டும் வைத்து அவனை தாழ்வாக நினைப்பதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்றான். சுசித்ரா தலை குனிந்து நின்றாள். அவளால் தன்னைத்தானே மன்னிக்க முடியவில்லை. சில கணங்களுக்கு பிறகு அவள் மிகுந்த சிரமத்துடன், சார், முடிந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் மன்னிப்பிற்கு தகுதியானவள் அல்ல என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் என அவளது குரல் நடுவிலேயே உடைந்தது. அருண் அவளை நோக்கி வந்து ஒரு லேசான உண்மையான புன்னகையுடன், மிஸ் சுசித்ரா கார்த்திக், எந்த நாளில் நீங்கள் பார்க்கிங்கில் என்னை அவமானப்படுத்தினீர்களோ அன்றே நான் உங்களை வெறுக்க கற்றுக்கொண்டிருந்தால், என் இதயத்தில் பழிவாங்கும் உணர்வை வளர்த்திருந்தால், இன்று நான் இந்த நாற்காலியில் உட்கார தகுதியற்றவனாகி இருப்பேன் என்றான். சுசித்ரா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அவளது கண்களில் கேள்விகள் இருந்தன. அருண் தொடர்ந்து, நான் அங்கே பழிவாங்க செல்லவில்லை மிஸ் சுசித்ரா கார்த்திக். நான் அங்கே கற்றுக்கொள்ள சென்றேன். உண்மையை சொல்லப்போனால் நீங்களும் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தீர்கள். உங்களால் தான் அவமானத்தின் வலி என்ன என்பதை நான் உணர்ந்தேன். அவமானத்தின் வலியை அறிந்த ஒருவன்தான் இன்னொருவருக்கு மரியாதை கொடுக்கவும் கற்றுக்கொள்கிறான். அதனால் ஒரு வகையில் நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாகவும் இருக்கிறேன் என்றான். இதை கேட்டதும் சுசித்ராவின் கண்களில் இருந்து கண்ணீர் மேலும் வேகமாக வழிந்தது. தான் இவ்வளவு அவமானப்படுத்திய ஒரு மனிதன் தனக்கு நன்றி கூறுகிறான் என்பது அவளது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. சுசித்ரா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, சார், இன்று எனக்கு வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டீர்கள். இனிமேல் எந்த ஒரு மனிதனையும் அவனது அந்தஸ்தை வைத்து எடை போட மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்றாள். அருண் புன்னகைத்து, இதைத்தானே நான் விரும்பினேன் மிஸ் சுசித்ரா கார்த்திக். என் 6 மாத உழைப்பால் ஒரு மனிதனின் சிந்தனை மாறினாலும் என் இந்த பயணம் வெற்றியடைந்தது என்றே கருதுவேன் என்றான். சுசித்ரா அவனை பார்த்தாள். இன்று முதன்முறையாக அவளது கண்களில் அருணை பற்றிய பயமோ அகந்தையோ இல்லை. மாறாக ஓர் ஆழமான மரியாதை இருந்தது. அவள் கனத்த மனதுடனும் லேசான இதயத்துடனும் கேபினில் இருந்து வெளியேறினாள். இந்த சந்திப்பிற்கு சில நாட்களுக்கு பிறகு அருண் தன் நிறுவனத்தின் சார்பில் ஒரு பெரிய முடிவை எடுத்தான். அவன் தலைமை பண்பு மற்றும் மனிதநேய பயிற்சி திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்குவதாக அறிவித்தான். இந்த திட்டத்தில் நாடு முழுவதிலும் உள்ள பல பெரிய நிறுவனங்களின் இளம் மேலாளர்கள் அழைக்கப்படவிருந்தனர். ஒரு நல்ல தலைவனாக மாறுவதற்கு வெறும் திறமை மட்டும் போதாது,
மனித நேயமும் அவசியம் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும். அருண் இதற்காக சிறப்பு அழைப்பிதழ்களை அனுப்பினான். அந்த அழைப்பிதழ்களில் ஒரு பெயர் சுசித்ரா கார்த்திக். சுசித்ராவுக்கு இந்த அழைப்பிதழ் கிடைத்ததும் அவள் ஆச்சரியமடைந்தாள். அருண் தன்னை என்றென்றும் மறந்துவிடுவான் அல்லது தன் முன்னால் வரவிட மாட்டான் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அருண் அவளுக்கு முன்னேறுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருந்தான். சுசித்ராவின் கண்கள் கலங்கின. உண்மையான பெருந்தன்மை என்றால் என்ன என்பதை அவள் புரிந்து கொண்டாள். தான் அவமானப்படுத்திய ஒரு மனிதன் தனது மிகப்பெரிய நிகழ்ச்சியில் தன்னை மரியாதையுடன் அழைக்கிறான். அவள் அந்த அழைப்பிதழை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். நிகழ்ச்சியின் முதல் நாளில் ஒரு பிரம்மாண்டமான ஹாலில் நூற்றுக்கணக்கான இளம் அதிகாரிகள் அமர்ந்திருந்தனர். நாட்டின் மிகவும் பேசப்படும் இந்த ஆளுமையை கேட்பதற்கு ஒவ்வொருவரும் ஆவலாக இருந்தனர். நேரத்திற்கு அருண் மேடைக்கு வந்தான். ஹால் முழுவதும் கைத்தட்டல்களால் எதிரொலித்தது. அருண் அனைவரையும் அமைதியாக இருக்குமாறு சைகை செய்து பேசத் தொடங்கினான். அவன் தன் 6 மாத முழு பயணத்தையும் அனைவரின் முன்னும் வைத்தான். ஆனால் யார் பெயரையும் குறிப்பிடாமல் ஒரு சாதாரண ஜூனியர் ஊழியனின் வாழ்க்கை தன் சிந்தனையை எப்படி மாற்றியது என்பதை விளக்கினான். அருண், நண்பர்களே, உங்களில் பலர் என்றாவது ஒரு நாள் பெரிய மேலாளர்களாக, பெரிய தலைவர்களாக மாறுவீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல தலைவரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள இன்றைக்கு மிக எளிய அளவுகோலை சொல்கிறேன் என்றான். ஹால் முழுவதும் அமைதியாக அவனை கேட்டது. அருண் தொடர்ந்து, உங்கள் அலுவலகத்தில் உள்ள பியூன், செக்யூரிட்டி கார்டு, ரிசப்ஷனிஸ்ட் அல்லது எந்த ஒரு புதிய ஊழியரும் தினமும் காலையில் புன்னகையுடன் வேலைக்கு வருகிறார்கள் என்றால், பயமின்றி உங்களிடம் பேச முடிகிறது என்றால், நீங்கள் ஒரு நல்ல தலைவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் தினமும் பயந்து நடுங்கி வேலை செய்கிறார்கள் என்றால், உங்களை பார்த்ததும் தலையை குனிந்து கொள்கிறார்கள் என்றால், நினைவில் வையுங்கள், உங்கள் நாற்காலி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்கள் ஆளுமை மிக சிறியது என்றான். அருணின் இந்த வார்த்தைகளுக்கு ஹால் முழுவதும் கரவொலியால் எதிரொலித்தது. அனைவரும் எழுந்து நின்று கைதட்டினர். அவர்கள் அனைவருக்கும் நடுவே முதல் வரிசையில் இருந்த சுசித்ரா கார்த்திக் மிக பலமாக கைதட்டி கொண்டிருந்தாள். ஆனால் இந்த முறை அவளது கண்களில் வெட்கம் இல்லை, மரியாதையின் கண்ணீர் இருந்தது. அருணின் ஒவ்வொரு வார்த்தையும் தனக்காகவே சொல்லப்பட்டது போல் அவளுக்கு தோன்றியது. அது உண்மைதான். இந்த ஒரே உரை அந்த ஹாலில் அமர்ந்திருந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்களின் சிந்தனையை என்றென்றும் மாற்றியது. அந்த நாளுக்கு பிறகு சுசித்ரா கார்த்திக் முற்றிலும் மாறிப்போனாள். அவள் கோவைக்கு திரும்பியதும் ஸ்கைலைன் டெக் நிறுவனத்திலும் ஒரு பெரிய மாற்றம் தெரிய தொடங்கியது. இப்போது அவள் தன் அகந்தைக்கும் பிடிவாதத்திற்கும் பெயர் பெற்ற பழைய சுசித்ரா அல்ல. இப்போது அவள் ஒவ்வொரு புதிய ஊழியரையும் தானே சென்று வரவேற்பாள். புதிய நபர் வேலைக்கு வரும்போது, உனக்கு எந்த வேலையிலாவது சிரமம் இருந்தால் தயங்காமல் நேரடியாக என்னிடம் வா. இங்கே யாரும் சிறியவரோ பெரியவரோ இல்லை. நாம் அனைவரும் ஒரு குடும்பம் என்று கூறுவாள். முன்பு சுசித்ராவின் பெயரை கேட்டாலே நடுங்கிய ஊழியர்கள் இப்போது அவளிடம் வெளிப்படையாக பேசத் தொடங்கினர். அலுவலகத்தின் முழு சூழலும் மாறியது. முன்பு பயமும் பதற்றமும் இருந்த இடத்தில் இப்போது அன்பும் மரியாதையும் இருந்தது. இப்போதும் அதே நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தீனா ஒரு நாள் சுசித்ராவிடம் வந்து, மேடம், சொல்வதற்கு மன்னிக்கவும், ஆனால் நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள். இது மிகவும் நல்ல மாற்றம் என்றார். சுசித்ரா புன்னகைத்து, தீனா சார், ஒரு மனிதன் எனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தான். நான் அந்த பாதையில்தான் நடக்க முயற்சிக்கிறேன் என்றாள். மறுபுறம் சென்னையில் அருணின் நிறுவனம் புதிய உயரங்களை தொட்டது. அவனது தலைமையில் ராஜேந்திரன் குளோபல் கார்ப்பரேஷன் பல சாதனைகளை படைத்தது. ஆனால் அருணிடம் சிறு மாற்றம் கூட வரவில்லை. அவன் இப்போதும் அதே பணிவுடனும் எளிமையுடனும் இருந்தான். ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் அவனது கால்கள் தரை தட்டியே இருந்தன. கடைநிலை ஊழியர் முதல் உயர் அதிகாரி வரை ஒவ்வொருவருக்கும் மரியாதையும் குரலும் இருக்கக்கூடிய ஓர் சூழலை தன் அலுவலகத்தில் உருவாக்கினான். அருண் தன் முதல் வேலையின் ஸ்கைலைன் டெக் ஐடி கார்டை தனது மிக விலை உயர்ந்த பொருளாக பாதுகாத்து வைத்திருந்தான். தன் பெரிய கேபினில்
தன் மேஜை மீது அதை ஒரு ஃப்ரேமில் மாட்டி வைத்திருந்தான். எப்போதெல்லாம் ஏதேனும் செய்தியாளரோ அல்லது இளைஞரோ அவனிடம் அவனது மிகப்பெரிய சாதனையை பற்றி கேட்கிறார்களோ அப்போதெல்லாம் அவன் அந்த பழைய ஐடி கார்டை காட்டி புன்னகையுடன், சிஇஓ, அதாவது என் மிகப்பெரிய வெற்றி அல்ல, என் மிகப்பெரிய வெற்றி ஒரு சாதாரண ஊழியனாக மாறி கற்றுக்கொண்ட மனிதநேயம்தான். அந்த 6 மாதங்கள் என் வாழ்க்கையின் மிக விலையுயர்ந்த செல்வம் என்பான். ஒரு நாள் அருணின் தந்தை ராஜேந்திரன் மகனின் அலுவலகத்திற்கு வந்தார். தன் மகனை இவ்வளவு பெரிய நாற்காலியில் இவ்வளவு மரியாதையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவரது நெஞ்சு பெருமையால் விரிந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய நாற்காலியில் அமர்ந்திருந்தும் தன் மகன் ஊழியர்களுடன் தரையில் அமர்ந்து உணவு உண்பதையும் அவர்களின் இன்ப துன்பங்களை கேட்டறிவதையும் கண்டு அவர் பேரானந்தம் அடைந்தார். ராஜேந்திரன் தன் மகனின் தோளில் கை வைத்து, மகனே, நான் உனக்கு செல்வத்தை பரம்பரையாக கொடுத்தேன். ஆனால் நீ உன் உழைப்பால் மனித நேயத்தை சம்பாதித்தாய். இந்த மனித நேயம் உன் செல்வத்தை விட 1000 மடங்கு மதிப்பில்லாதது என்று நான் நம்புகிறேன் என்றார். அருண் தன் தந்தையின் பாதங்களை தொட குனிந்தான். ஆனால் ராஜேந்திரன் அவனை நடுவிலேயே தடுத்து கட்டிப்பிடித்து கொண்டார். அவர், இன்று நீ எனக்கு நிரூபித்து விட்டாய். செல்வம் யாரையும் பெரியவனாக்குவதில்லை, நற்பண்புகளை பெரியவனாக்குகின்றன. இன்று உன் மீது நான் கொள்ளும் பெருமையை எந்த தந்தையும் தன் மகன் மீது கொண்டிருக்க முடியாது என்றார். இதை கேட்டதும் அருணின் கண்களும் கலங்கின. தந்தை மகன் இருவரின் கண்களிலும் மகிழ்ச்சி கண்ணீர் துளிர்த்தது. ஒரு தந்தை தன் மகனுக்காக வைத்த அந்த பரீட்சையின் மிக அழகான முடிவு இதுவே. காலம் ஓடியது. ராஜேந்திரன் குளோபல் கார்ப்பரேஷன் இப்போது வெறும் நிறுவனமாக அல்லாமல் ஒரு முன்மாதிரியாகவே மாறியிருந்தது. ஒரு நிறுவனம் தன் ஊழியர்களை குடும்பத்தைப் போல எப்படி நடத்த முடியும் என்பதை கற்றுக்கொள்ள தூரத்திலிருந்தெல்லாம் மக்கள் வந்தனர். அருண் தன் நிறுவனத்தில் ஊழியர்களின் நலனுக்காக பல விதிகளை உருவாக்கினான். ஏழை ஊழியர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்றான். நோய்வாய்ப்பட்ட ஊழியர்களின் சிகிச்சைக்காக சிறப்பு நிதியை உருவாக்கினான். தீனா போன்ற எத்தனையோ மனிதர்களின் வாழ்க்கை அருணால் மாறியது. ஒரு நாள் அருண் தீனாவை சென்னையில் உள்ள தன் அலுவலகத்திற்கு அழைத்தான். இவ்வளவு பெரிய சிஇஓ தன்னை ஏன் அழைத்துள்ளார் என்று தீனா ஆச்சரியப்பட்டார். அவர் கேபினுக்கு சென்றதும் அருண் எழுந்து வந்து முன்பு போலவே அவரை வரவேற்றான். அருண், அங்கிள், அந்த கரடு முரடான காலத்தில் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த அன்பை நான் என்றுமே மறக்க முடியாது. உங்களைப் போன்ற நேர்மையான உழைப்பாளியான மனிதர் இந்த நிறுவனத்திற்கு மிகவும் தேவை என்று கூறி தீனாவிற்கு தன் நிறுவனத்தில் ஒரு கௌரவமான உயர்ந்த பதவியை வழங்கினான். தீனாவின் கண்களில் இருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. 20 ஆண்டுகளாக எவன் ஒருவனின் உழைப்பிற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லையோ, இன்று அவனுக்கு உரிய மரியாதை முழுமையாக கிடைத்தது. தீனா நடுங்கும் கரங்களால் அருணின் கையை பற்றி, தம்பி, நான் அன்றே சொன்னேன், நீ மற்றவர்களைப் போன்றவன் அல்ல, உன்னிடம் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது என்று. ஒரு நல்ல மனிதன் ஒருபோதும் கடமையை மறக்க மாட்டான் என்பதை இன்று நீ நிரூபித்து விட்டாய் என்றார். அருண் புன்னகைத்து, அங்கிள், கடமை உங்களுடையது என் மீது. வேலை என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, சுயமரியாதையும் கூட என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். இன்று நான் என்னவாக இருந்தாலும் அதில் உங்களைப் போன்ற மனிதர்களின் கற்பித்தல் உள்ளது என்றான். மெல்ல மெல்ல இந்த கதை எங்கும் பரவத் தொடங்கியது. ஒரு கோடீஸ்வரரின் மகன் 6 மாதங்கள் சாதாரண ஊழியராக இருந்து தன் நற்பண்புகளை ஒருபோதும் கைவிடாமல் இருந்த கதை. செல்வமே எல்லாம் என்று நினைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கதை ஒரு பெரிய தூண்டுதலாக மாறியது. மனிதனின் உண்மையான மதிப்பு அவனது வங்கி சேமிப்பில் இல்லை, மாறாக அவனது நடத்தையிலும் மனிதநேயத்திலும் தான் இருக்கிறது என்பதை மக்கள் உணரத் தொடங்கினர். அருணின் பெயர் இப்போது ஒரு வெற்றி பெற்ற தொழிலதிபரின் பெயராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனின் பெயராக மாறியது. ஒரு மாலை நேரத்தில் அருண் தன் அலுவலக மொட்டை மாடியில் தனியாக நின்று கொண்டிருந்தான். முன்னால் சென்னை நகரின் லட்சக்கணக்கான விளக்குகள் ஒளிர்கின்றன. அவன் அந்த விளக்குகளை பார்த்து, இந்த ஒவ்வொரு வெளிச்சத்திற்கு பின்னாலும்
ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு கதை இருக்கிறது என்று யோசித்தான். 6 மாதங்களுக்கு முன்பு தானும் இவர்களில் ஒரு சாதாரண மனிதனாக கோவை வீதிகளில் சுற்றியது நினைவுக்கு வந்தது. அந்த அனுபவம்தான் அவனுக்கு அந்த பார்வையை கொடுத்திருந்தது. அதன் மூலம் அவன் இப்போது ஒவ்வொரு மனிதனையும் வெறும் ஊழியராக அல்லாமல் ஒரு முழு உலகமாக பார்க்க முடிந்தது. அப்போது அவனது ஃபோன் ஒலித்தது. திரையில் சுசித்ரா கார்த்திக்கின் பெயர் மின்னியது. அருண் ஃபோனை எடுத்தான். மறுமுனையில் இருந்து சுசித்ராவின் மகிழ்ச்சியான குரல் கேட்டது. சார், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கூற விரும்புகிறேன். உங்களிடமிருந்து உத்வேகம் பெற்று நாங்களும் எங்கள் நிறுவனத்தில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளோம். அதில் எங்கள் ஊழியர்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்கிறோம். இன்று எங்கள் பியூன் ஒருவர் என்னிடம் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் முதன்முறையாக இந்த நிறுவனத்தில் தனக்கும் ஒரு மதிப்பு இருப்பதை உணர்கிறேன் என்று கூறினார். இதை கேட்டதும் அருண் புன்னகைத்தான். அவன், மிஸ் சுசித்ரா கார்த்திக், இதுதான் உண்மையான வெற்றி. எந்த நாளில் ஒரு பியூனும் தன் மதிப்பை உணர்கிறானோ அன்றே நீங்கள் உங்களின் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் என்றான். ஃபோனை வைத்த பிறகு அருண் சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தான். அவனது முகத்தில் ஓர் ஆழமான திருப்தி இருந்தது. தன் தந்தையின் அந்த சிறிய பரீட்சையும் அந்த 6 மாத பயணமும் எத்தனையோ பேரின் வாழ்க்கையை மாற்றியிருப்பதை அவன் உணர்ந்தான். சுசித்ரா மாறினாள். தீனாவின் வாழ்க்கை மாறியது. அவனது சொந்த சிந்தனையும் முற்றிலும் மாறியிருந்தது. ஒரு மனிதனின் மாற்றம் மெல்ல மெல்ல பல மனிதர்களின் மாற்றமாக மாறியது. எந்த ஒரு நல்ல செயலின் மிகப்பெரிய பலமும் இதுவே. சில ஆண்டுகளுக்கு பிறகு அருண் ராஜேந்திரன் நாட்டின் மிகவும் கௌரவிக்கப்பட்ட தொழிலதிபர்களில் ஒருவனாக கருதப்பட்டான். ஆனால் அவனது அடையாளம் அவனது செல்வத்தால் அல்ல, சாதாரண மனிதர்களுக்காக அவன் செய்த நற்செயல்களால் தான் இருந்தது. அவன் எத்தனையோ திட்டங்களை தொடங்கி ஆயிரக்கணக்கான சாதாரண மக்களின் வாழ்க்கையை உயர்த்தினான். எப்போதெல்லாம் அவனிடம் அவனது வெற்றியின் ரகசியம் கேட்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவன் ஒரே பதிலையே கூறுவான். என் வெற்றியின் ரகசியம் என் செல்வம் அல்ல, ஒரு சாதாரண ஊழியனாக மாறி கற்றுக்கொண்ட பாடமே. நீங்கள் மேலே இருக்கும்போது கீழே நிற்பவர்களை ஒருபோதும் மறக்காதீர்கள். ஏனெனில் உண்மையான மனிதநேயம் அங்கிருந்துதான் தொடங்குகிறது. நண்பர்களே, கதையின் நீதி என்னவென்றால், ஒரு மனிதனின் மதிப்பை அவனது ஆடைகள், அவனது வாகனம், அவனது மொபைல் அல்லது அவனது வங்கி சேமிப்பை கொண்டு ஒருபோதும் எடை போடாதீர்கள். ஏனெனில் பல நேரங்களில் மிகவும் சாதாரணமாக தோன்றும் மனிதனே அசாதாரண குணநலன்களை கொண்டவனாக இருக்கிறான். செல்வத்தை விட பெரியது நற்பண்புகள், பதவியை விட பெரியது மனிதநேயம். இந்த 2 விஷயங்கள் அரவணைக்கும் மனிதன் சாதாரண காலணிகளில் இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த சூட்டில் இருந்தாலும் சரி, அவனே எப்போதும் மிகவும் பணக்காரன். எனவே வாழ்க்கையில் புதிய மனிதரை சந்திக்கும்போது அவரை அவனது நடத்தையால் அடையாளம் காணுங்கள், அவனது அந்தஸ்தால் அல்ல. அருணைப் போல நாமும் வாழ்க்கையில் நினைவில் கொள்ள வேண்டும். வெற்றியின் உண்மையான அர்த்தம் உயர்ந்த நிலையை அடைவது மட்டுமல்ல, அந்த நிலையை அடைந்த பிறகும் தரையோடு இணைந்திருப்பதுதான். வெற்றியின் உச்சத்தை தொட்ட பிறகும் தன் கால்களை தரையில் வைத்து தன்னுடன் நடப்பவர்களின் கைகளை விடாதவனே உண்மையான அர்த்தத்தில் மாபெரும் மனிதன். சுசித்ராவை போன்றவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து தங்களை மாற்றிக்கொள்ளும்போது அவர்களும் அதே மரியாதைக்குரியவர்கள் ஆகிறார்கள். ஏனெனில் தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அதை திருத்திக் கொள்வதே அவனது மிகப்பெரிய பலம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.